தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். நம்முடைய தேர்வுக்கான நாள் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக அனைத்து பாடங்களையும் நாம் முடித்திட வேண்டும். ஆகவே இடைவெளி என்பதோ அல்லது ஓய்வு என்பதோ நாம் எடுக்க முடியாத நிலையிலே அனைத்து பாடங்களையும் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவைகளை காணொலியாகவும் பதிவேற்றம் செய்து வருகிறோம். அவைகளையும் நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். ஆக எங்களுடைய ஒரே நோக்கமெல்லாம் நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் இந்த எழுத்தராக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அருள் கூர்ந்து இந்த வகுப்பிலே முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் பாடங்களை பயில வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய முதலாவது வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் கிருஷ்ணகுமார் அவர்கள், கடலூருடைய கோட்ட செயலாளர், ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர், அனலிட்டிக்கல் ரீசனிங் பற்றி மிக விரிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். அவர் இன்னும் ஒரு 2 அல்லது 3 வகுப்புகள் கூட எனக்கு தேவைப்படும் என்று கடந்த பேட்டியின் பொழுது அவர் குறிப்பிட்டார். ஆகவே முதலாவதாக அவர் இந்த வகுப்பினை தொடர்ந்து நடத்திடுவார். தொடர் கிருஷ்ணகுமார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கிருஷ்ணகுமார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப செகண்ட் டைம் ரிவிஷன் பண்றோம். சென்ற முறை வந்து ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். ட்ரையாங்கிள் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஸ்கொயர், சதுரம், எத்தனை ஒரு இமேஜ் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதில் எத்தனை சதுரம் இருக்கு, எத்தனை ஸ்கொயர் இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து எண்ணிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். அதை எப்படி நம்ம சிம்பிளாக ஈஸியாக பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்கொயரில் ரோஸ் காலம் அப்படின்னு 2 இருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படிங்கறத பார்க்கணும். ரோஸ்னா என்ன, காலம்னா என்ன அப்படின்னாக்க இத பாருங்க, 1 2 இது வந்து ரோ, இது காலம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி என்னாலும் 1 2 தான் வரும், இப்படி பார்த்தாலும் 1 2 அப்படிதான் வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சின்ன ஸ்கொயர் மேலேயும் ஈவனா வந்து ரோவும் ஒரே நம்பர், காலமும் ஒரே நம்பர், அப்படி வந்தாக்க ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பாருங்க, இதுக்கு 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. இதை மாதிரி வந்தாக்க என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன இமேஜ் கொடுத்துட்டு அவங்க ஈஸியா எத்தனை ஸ்கொயர் கவுண்ட் சொல்லிடுவீங்க. எத்தனை இருக்கு இதுல ஸ்கொயர் பாருங்க, 1 2 3 4 சின்ன ஸ்கொயர், ஒரு பெரிய ஸ்கொயர். ஸோ 1 மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு, 5. நீங்க ஈஸியா சொல்லிடலாம். போக போக இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்கு நீங்க எண்ணிட்டு டைம் ஆகும். இதுல இது எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு பார்க்கல, உங்களுக்கு கவுண்ட் பண்ண டைம் ஆகும். அது எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சிம்பிள். இப்போ இதுல எத்தனை ரோ இருக்கு, 1 2 3. காலம் அதே மாதிரி 1 2 3. இதே மாதிரி சம்முக்கெல்லாம் என்ன ஃபார்முலா, எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1 2 3 ரோஸும் காலம்ஸும் ஈவனா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். அதாவது ரோ காலம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல அப்படியே எத்தனை மேக்ஸிமம், இது 3 ரோ 3 காலம் இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, 1 ஸ்கொயர் எவ்வளவு, 1 பிளஸ் 2 ஸ்கொயர், 2 2s are 4 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 9. அப்ப எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 பிளஸ் 4 13 பிளஸ் 1 14. இதுல 14 ஸ்கொயர் இருக்கு. இதே மாதிரி ரோஸும் காலமும் ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல, ஒன்னா இருக்கிற பட்சத்துல பாருங்க, ஒரே ரோ எத்தனை ரோ இருக்கு, 1 2 3. எத்தனை காலம் இருக்கு, 1 2 3. இதே மாதிரி ரோவும் காலம் ஒன்னா இருந்தா எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு, 3 ரோ 3 காலம் இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர், மொத்தம் அதிகபட்சம் 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் எவ்வளவு, 1 பிளஸ் 4 பிளஸ் 9 14. அவ்வளவுதான் ஆன்சர். அதே மாதிரி இப்ப பாருங்க, இதுல 4 இருக்கு, 4 5ன்னு கூட வச்சுக்கலாம். 5ன்னு வச்சு எவ்வளவு வரும் பார்ப்போம். ஸோ 4 வச்சு 4 சொல்லிடும். இப்போ 4 இருக்குன்னு பார்த்தா எத்தனை இருக்கு, எத்தனை ரோ இருக்கு, 1 2 3 4. காலமும் அதே தான் இருக்கு, 1 2
3 4. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் எவ்வளவு 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஸோ பாருங்க 16 16 9 25, 25 29 30. ஸோ எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 30 ஸ்கொயர் இருக்கு. சிம்பிள் ஃபார்முலா தான். ரோஸ் ஒன்னா இருந்தா 1 + 2 + 3 + 4 அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டு போங்க. எத்தனை ஸ்கொயர் இருந்தாலும் சரி, 10 ஸ்கொயர் இருந்தாலும் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர்னு போட்டு ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு பேசிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அதுல எத்தனை ரோ இருக்கு எத்தனை காலம் இருக்குன்னு பாருங்க. இதுல எத்தனை ரோ இருக்கு எத்தனை காலம் இருக்கு? 1 2 3. இந்த பக்கம் 1 2 3 4. இப்போ பாருங்க இதுல ரோவும் காலம் ஈக்குவலா இருக்கா? இல்ல. 3 ரோ இருக்கு 4 காலம் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதிகபட்சம் எத்தனை? 4. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 4 4 இன்ட்டு இந்த பக்கம் எத்தனை? 3. ஓகே, அதிகபட்சம் ரோ எத்தனையோ மேக்ஸிமம் இது 4, இந்த பக்கம் 3. ஸோ 4 × 3. அடுத்தது என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணீங்க, ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிக்கணும். 3 × 2. அடுத்தது 3 - 1 2 × 2 - 1 1. இது மைனஸ் பண்ணா ஆகும் 1 1 × 0. 0 எதாவது மென்டலே பண்ணாலும் 0, அதனால விட்டுடலாம். ஸோ 1 வர வரைக்கும் நீங்க குறைச்சிட்டு வாங்க ஒவ்வொன்னா. ஸோ 4 3s are 12, 3 2s are 6, 2 1 is 2. ஸோ 12 + 6 + 2 எவ்வளவு? 20. ஸோ அப்போ எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 20 ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி ரோவும் காலமும் ஈக்குவலா இல்லாத பட்சத்துல நீங்க மேக்சிமம் நம்பர் ஆஃப் ரோ இன்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம் பண்ணிட்டு ஒன்னொன்னா குறைச்சிட்டே வரணும். இப்போ அடுத்து உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இது எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்து இதுல எத்தனை ரோ இருக்கு காலம் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரோ காலம் எத்தனைன்னு பாருங்க. 1 2 3 4 5. காலம் 1 2 3 4 5 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க ஈக்குவலா இல்லை, ரைட்? ஸோ இப்போ இங்க அதிகபட்ச நம்பர் எது? 6 6. இங்க அதிகபட்ச நம்பர் 5. 6 5s are 30. அடுத்தது 6ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 5 இன்ட்டு 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 4. அதே மாதிரி பண்ணுங்க. 4 இன்ட்டு 3 3 2 1. 3 இன்ட்டு 2 2 இன்ட்டு 1 அப்படின்னு குறைச்சிட்டே வர வேண்டியதுதான். இங்க 0 ஆயிடும். ஸோ அதை நம்ம பார்க்க தேவையில்ல. 6 5s are 30, 5 4s are 20, 4 3s are 12, 3 2s are 6, 2 1 is 2. அப்படியே கூட்டினீங்கன்னா 6 4 10 0, 1 3 1 4 5 6 7 70. ஸோ இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 70 ஸ்கொயர் இருக்கு. அதுதான் ஆன்சர். ரோஸ் ஈக்குவலா வந்தா ஸ்கொயர் பண்ணுங்க. ஈக்குவலா வரல அப்படின்னாக்க அதிகபட்ச நம்பர் எதுவோ ரெண்டுத்துலயும் போத்துங்க, அதுல இருந்து ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வர வேண்டியதுதான். இதுதான் ஸ்கொயர்ல வர பேசிக். வேற எதுவும் பெரிய பேசிக். ட்ரையாங்கிள் 3 4 டைப் இருந்தது, ஸ்கொயர்ல இது 2 டைப் தான். இதுதான் பேசிக். இதை வச்சு கம்பைன் பண்ணி நிறைய உங்களுக்கு காம்பினேஷன்ல கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இது எத்தனை ஸ்கொயர் இருக்கு? இதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க இது ஒரு ஸ்கொயர். ஓகே, அடுத்தது இது ஒரு ஸ்கொயர்.
அதற்கு அடுத்தாப்புல இது ஒரு ஸ்கொயர். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, இந்த சின்ன ஸ்கொயர்ல எத்தனை ஸ்கொயர் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னாக்க 1 1 2 இங்கேயும் 1 2. ஸோ இங்கே ரோவும் காலம் ஈக்குவலாக இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர்ல 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர்னா 5. இந்த ரெட் கலர் ஸ்கொயர்ல 5 சின்ன ஸ்கொயர் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ப்ளூலையும். ப்ளூ எடுத்தீங்கன்னா பாருங்க, ரைட், அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2, இங்கேயும் 1 2. ரோவும் காலம் ஈக்குவலா இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், அது ஒரு 5. அதே மாதிரியே கிரீன் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 1 2, ஸோ அது ஒரு 5. அப்ப 5 பிளஸ் 5 பிளஸ் 5 எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர் இருக்கு இதுல. ஓகேவா? ஸோ இது மாதிரி சேர்த்து தான் கேட்பாங்க, ஈஸியாக கேட்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து இது பாருங்க, ரைட், இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை பாருங்க, ரைட், இந்த ஸ்கொயர்ல 1 2 3 1 2 3 ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளவு? 14. 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 14. ஸோ அப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி இருக்கிறது வெளில இருக்கிற 1 2 3 4 4 சின்ன ஸ்கொயர். ஸோ 14, கீழே ஒரு 4. ஸோ மொத்தம் இதுல 18 ஸ்கொயர் இருக்கு. ரைட், ஓகே. இது பாருங்க, இது பார்த்தோன்னா எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்துல குழம்புதா? அது மாதிரி குழம்பாதீங்க. எப்பயும் போலதான் என்ன பண்ண போறோம், எத்தனை ரோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 1 2 3 4 4 ரோ. காலமு அதே மாதிரி 1 2 3 4. ஸோ அப்போ எத்தனை இருக்கு? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்கு? நார்மலா ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 ரோ 4 காலம் வருது. அதுல 30 ஸ்கொயர் இருக்கு. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது இந்த ஸ்கொயர் பாருங்க. ஒவ்வொரு ஸ்கொயரும் டயகனல் லைனை நீங்க சைடா திரும்பி பார்த்தீங்கன்னா அதுல எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு? ஸோ அதே மாதிரி 1 2 3 4. உங்களுக்கு கிளியரா புரியுது அந்த வரையிறது? அதே மாதிரி 1 2 3 4 ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோ காலம் வருது. அதே மாதிரியே டயகனல்ல பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு 4 ரோ 4 காலம் வருது. அதே மாதிரி தான். ஸோ 4 ரோ 4 காலம் வந்தாக்க நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். 1 + 4 + 9 + 16 எவ்வளவு? இதுல ஒரு 30.
இதுல வேற ஏதாவது ஸ்கொயர் இருக்கா விட்டு போச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இத பாருங்க. இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. இது 1, இது 2. அதே மாதிரியே இந்த பக்கம் இங்க 1, 2. இங்க அதே மாதிரியே 1, 2. அதே மாதிரி இந்த பக்கமும் 1, 2. ஸோ இங்க 2, இங்க 4, இங்க 6, இங்க 8. இங்க ஒரு 8 ஸ்கொயர். அவ்வளவுதானா? வேற ஸ்கொயர் இருக்கா? இருக்கு. இதோ ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கு பாருங்க. இது நம்ம கணக்கே பண்ணல. இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. ரைட், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல பாருங்க மாதிரி நம்பர் ஆஃப் ரோஸ் காலம் ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா 1 2 3 4 ரோ 4 காலம் இருக்கு. அது ஒரு 30. போய் சொல்ல லைவா இருப்படா. அடுத்ததாக ப்ளூ டைகனல் ரோஸ் காலம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு 30. அடுத்தது டைகனல்ல சின்னதா ஒரு 2 ஸ்கொயர் இருக்கு, அது 8. இந்த டைகனலும் ஸ்ட்ரெயிட்டும் சேர்ந்து ஒரு 4 பெரிய ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க இதுல 72 ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? பார்க்க கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ஒரு வாட்டி புரிஞ்சிட்டாலே போதும், ஈஸியா வரும். இவ்வளோ இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதை மாதிரி சம்மு இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது புரியாம இருக்கா? புரியனா கிளாஸ் முடிச்சுட்டு கேளுங்க தனியா. இது பாருங்க, அடுத்தது இது. ஃபர்ஸ்ட் பாருங்க ரோ காலம் பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைனுக்கு 1 1 2 3, இங்க 1 2 3 4. ஸோ எப்பயும் போறத நம்ம என்ன பண்ணுவோம், 4 into 3, 3 into 2, 2 into 1. 4 3s are 12, 3 2s are 6, 2 1 is 2. ஸோ இதுல 18. ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது சுகுமார் 20க்கு சுகுமார் 20. ஓகே சாரி சார். ஸோ 18 plus 2 20. இதுல 20. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பாருங்க. இது ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர். ஸோ 20 plus 1. வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஸ்கொயர் வரும். ஸோ இங்க ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது ஸ்கொயர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் உங்களுக்கு சின்ன ஸ்கொயர் வராது. ஸோ இப்போ இதுல 21 வேற ஏதாவது இங்க இருக்கா? ரைட், ஓகே. ஸோ 20 இந்த பெரிய ஸ்கொயர் 21. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் இருக்கும். இங்க ஒரு 1, இங்க ஒரு 2. ஸோ +2.
மொத்தம் எத்தனை ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா இதுல 23 ஸ்கொயர் இருக்கு, 23 ஸ்கொயர். உங்களுக்கு பார்க்க டிஃபரெண்ட் இருக்கு, ஆனால் சிம்பிள் தான். நம்ம எப்பயும் போல ஃபர்ஸ்ட் போடுறது ரோஸ் காலம் பாருங்க, அதை டிவைட் பண்ணுங்க, அதுல 20. அடுத்தது ப்ளூ கலர்ல இருக்கிறது ஸ்கொயர் ஒன்று பெருசு, அப்புறம் 2 கிரீன் இருக்கு சின்ன ஸ்கொயர். ஸோ 23 ஸ்கொயர் இருக்கு. ரைட். ஸோ இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது மாதிரி கொஸ்டின். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது எத்தனை ஸ்கொயர் இருக்கு? எப்பயும் போல பெரிய ஸ்கொயர் பாருங்க, ரோஸ் காலம் 1 2 3 4, இங்கேயும் 1 2 3 4. ஸோ எத்தனை இருக்கு? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எவ்வளவு? 16 9 25 பிளஸ் 5 30. 30 ஸ்கொயர் இதுல. ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சின்னது, இதுல இந்த ஸ்கொயர். இது எத்தனை ஸ்கொயர் இருக்கு? ரோ எத்தனை இருக்கு? 1 2, காலம் 1 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எவ்வளவு? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் 5 5. அதே மாதிரி இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, அட் லாஸ்ட் இங்கே ஒரு 5. ஸோ எவ்வளவு? 30 பிளஸ் 20 50 ஸ்கொயர் இருக்கு. ரைட்டா? ஸோ ஓகே. இப்போ கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ல பேசிக் உங்களுக்கு இவ்வளவு தான். இதை வச்சு உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன் நிறைய கேட்பாங்க. மோஸ்ட்லி இது மசம்லாம் தான் வரும். ஸ்கொயர் பேசிக் எத்தனை பாருங்க, வந்த உடனே நம்பர் ஆஃப் ரோ காலம் என்ன இருக்குன்னு பாருங்க. ரோஸ் ஈவனா இருந்தா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ஸ்கொயர் பண்ணணும். ரெக்டாங்கிள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க அதிகபட்ச ரோ எத்தனை இருக்கோ அது மாதிரி அதிகபட்ச ரோ இன்ட்டு அதிகபட்ச காலம் 4 × 3, ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வரணும். 3 × 2 2 × 1 அது மாதிரி குறைச்சிட்டே வரணும். ரைட்டுங்களா? பேசிக் இவ்வளவுதான் இதுல இருக்கு, பாத்துங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க அனாலஜி. அனாலஜி. ஸோ இப்போ அனாலஜி இது நீங்க பேசிக் சொல்றேன். இப்போ இன்னைக்கு இது நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே நீங்க நிறைய சால்வ் பண்ணலாம். என்னென்ன சால்வ் பண்ணலாம்னா அனாலிட்டிக்கல் ரீசனிங்ல அனாலஜி, இமேஜ் அனாலிசிஸ், இது மாதிரி சம்லாம் நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். அனாலஜி அப்படின்னு என்னன்னாக்க ஒரு 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 5வது என்ன வரும், 5வது இமேஜ் என்ன வரும் அப்படின்னு கேட்கறது தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி நிமிஷம் எடுத்துக்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்கான்? ஒன்று 2 3 4 5 இது மாதிரி 5 இமேஜ் கொடுத்துட்டு அடுத்ததான் என்ன இமேஜ் வரும், அடுத்த இமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறது இது அனாலஜி. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் அனாலஜி. இதுல நிறைய சம்ஸ் வரும். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸுமே இதுல தான் கேட்டிருந்தாங்க, அனாலஜில தான் கேட்டிருந்தாங்க, வேற எதுலையுமே கேட்கல. ஸோ இதுதான் பேசிக். இதுல 5 டைப் தான் இருக்கு. இந்த பேசிக் மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், என்ன மாதிரி சம் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அனாலஜில இல்லாம இமேஜ் அனாலிசிஸ் எல்லாமே இதுதான் பேசிக். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அனாலஜில என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆர் லைன்ஸ், அதாவது எத்தனை நம்பர் இருக்கு எத்தனை லைன் இருக்கு அப்படிங்கிறது வச்சு வரும். ஸோ அடுத்த இமேஜ் எத்தனை நம்பர் லைன் வரும் அப்படிங்கிற பாக்குறது. பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் ஃபிகர், ஒரு ஷேப்ல ஒவ்வொரு இமேஜ்ல ஒவ்வொரு ஷேப் குறையலாம் கூடலாம், அதை நம்ம பார்த்துட்டு அடுத்த இமேஜ் என்ன வருது அப்படிங்கிறது. அடுத்து ரொட்டேஷன் ஆஃப் ஃபிகர்ஸ், ஒவ்வொரு இமேஜ் ரொட்டேட் ஆகும். இப்போ கிளாக் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு இமேஜ் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல 12 மணி கொடுத்துருப்பாங்க, அடுத்த இமேஜ்ல 3 மணி கொடுத்துருப்பாங்க,
அடுத்த இமேஜில் 6 மணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த இமேஜ் என்ன இருக்குன்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. ஸோ பார்த்தா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 12 இருக்கு, அடுத்தது மணி 3 ஆகுது, அடுத்தது மணி 6 ஆகுது. ஸோ அடுத்த இமேஜ் என்ன ஆகும், அடுத்த ஆட்டோமேட்டிக் ஆன்சரு மணி 9 ஆகும். 3 மணி ஆட் ஆகிட்டு வருது இல்லை, அது மாதிரி 9 ஆகும். ஸோ அதெல்லாம் ரொட்டேஷன்ல வருது. அது மாதிரி சம் கொடுத்து கேட்பாங்க. அடுத்தது பொசிஷன், ரொட்டேஷன் மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் இருக்கு, அடுத்தது கீழே வரும், அடுத்தது மேலே போகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இமேஜ் கொடுத்துட்டு ஃபைனல் இமேஜ் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. காம்பினேஷன் அண்ட் டிஃப்யூஷன் அப்படின்னாக்க ஒவ்வொரு இமேஜிலும் ஒவ்வொரு லைன் அதிகமாகும், ஒரு இமேஜ் குறையும். நான் சொல்றேன் அதெல்லாம். இது 5 டைப் தான் இருக்கு அனாலஜில. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இமேஜ் எத்தனை ஸ்டார் இருக்கு, 9 ஸ்டார் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8, 7. இதெல்லாம் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படி வரதுல, நம்பர்ஸ் ஆர் லைன்ஸ்ல. ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன வரும், லாஸ்ட் ஆன்சர் 4 ஸ்டார் இருக்கிறது இருக்கும். ஓகே, இது ஒன்று. அதே மாதிரி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இமேஜில் 1 ஸ்டார் இருக்கு, அடுத்தது 2 ஸ்டார், அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 1 2 3 4 5 6 7. இங்க ஒவ்வொன்றுலையும் ஒரு ஸ்டார் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததுல என்ன ஆகும், ஆன்சர் 8 ஸ்டார் உள்ளது தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ஒன்று குறைஞ்சிட்டே வருது. நீங்க என்ன அதுல என்ன ரூல் இம்ப்ளைஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும் ஒரு இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும். ஸோ இங்க லாஸ்ட் இமேஜ்ல இருந்து ஒரு ஸ்டார் ஆட் பண்ணா 8 ஸ்டார் ஆகுது. அது வந்து பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ், இது பேஸ்ட் ஆன் லைன்ஸ். இப்ப பாருங்க, இதுல எத்தனை சைடு இருக்குன்னு பாருங்க. உள்ள கொடுத்துருக்க இமேஜ் எத்தனை சைடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. இதுல 8 லைன் இருக்கு. இதுல 1 2 3 4 5 6 7 லைன் இருக்கு. இதுல 6 லைன் இருக்கு, ஹெக்ஸகன். இதுல 5 லைன் இருக்கு, பென்டகன். இதுல 4 லைன் இருக்கு, ஸ்கொயர். ஸோ அப்போ அடுத்த இமேஜ் என்ன ஆக்சுவலா 3 லைன் உள்ளது இருக்கும். 3 லைன் என்ன ஷேப்பு, ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் இதுல நம்பர்ஸ் அதிகமாச்சு, அடுத்தது குறைஞ்சது. இதுல லைன்ஸ் அதிகமாகுது, குறையுது. ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் டைப். அடுத்தது சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிகர். இதுல பாருங்க, இதுல என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்த இமேஜ்ல என்ன ஆகுது, இந்த ட்ரையாங்கிள் வெளியே போகுது. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க, இந்த இமேஜ்ல ஒரு ஸ்கொயர் இருக்கு. உள்ள ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்து என்ன ஆகுது, உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் வெளில போகுது, வெளில இருக்கிற ஸ்கொயர் உள்ள வருது. ஸோ ஆக்சுவலா இங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க ஸ்கொயர் இருக்கு, உள்ள பென்டகன் இருக்கு. ஸோ ஆக்சுவலா அடுத்து என்ன ஆகும், அடுத்த இமேஜ் பென்டகன் வெளில இருக்கும், பென்டகன் வெளில இருக்கும், உள்ள ஸ்கொயர் இருக்கும். இந்த இமேஜ் உள்ள வரும், இந்த உள்ள இருக்கிற இமேஜ் வெளியே போகும். இது மாதிரி ஆப்ஷன் எது இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ண வேண்டியதுதான். ரைட், இங்க பாருங்க, இங்க எப்படி இருக்கு, இது ஒரு டைப். இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, உள்ள வெளில ஸ்கொயர் இருக்கு, உள்ள ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்தது உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் இங்க வெளில வந்துடுது, உள்ள சர்க்கிள் இருக்கு.
இங்க வெளில இருக்கிற ட்ரையாங்கிள் உள்ள வரல, அதுக்கு பதிலா உள்ள சர்க்கிள் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற சர்க்கிள் அடுத்த இமேஜுக்கு வெளில போகுது. உள்ள பென்டகன் இருக்கு, அதே மாதிரி உள்ள இருக்கிற பென்டகன் தான் வெளில போகுது, இங்க சர்க்கிள் உள்ள வரல. இங்க உள்ள இருக்கிற ஹெக்ஸகன் வெளில போகுது. ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற ஷேப்புக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த இமேஜ் உள்ள இருக்கோ அதுதான் அடுத்த இமேஜுக்கு வெளில இமேஜா இருக்கு. ஸோ அடுத்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, உள்ள இருக்கிற ஸ்கொயர் வெளில இருக்கும். எப்படி இருக்கும்? உள்ள ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ நீங்க எது வேணும் சூஸ் பண்ணலாம். அது மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி. ஸோ இங்க கான்செப்ட் என்னது, உள்ள இருக்கிற இமேஜ் அடுத்ததுக்கு வெளியே இமேஜா இருக்கு. ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ பாருங்க, உள்ள இருக்கிற ஸ்கொயர் வெளில வந்துருச்சு. இங்க அவங்க அடுத்த ஆப்ஷன் 4 சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது பாத்தீங்கன்னா எஸ் இங்க சின்னதா இருக்கு, அடுத்தது பெருசா போகுது. இங்க ஏ இருக்கு, இங்க பெருசா இருக்கு. ஸோ அடுத்த இமேஜ் என்ன ஆக்சுவலா சின்னதா இருக்கு சார், பெருசா ஆகும். இது சைஸ் ஆஃப் த ஃபிகர், ஷேப் வந்து மாறிச்சு, இங்க சைஸ் ஆஃப் த ஃபிகர். இது ரெண்டாவது டைப். மூணாவது டைப் இதுதான் ரொம்ப முக்கியம். இது வச்சுதான் எல்லா ஒரு 80% ஆஃப் த சம் இதை வச்சுதான் இருக்கும். இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, 80% ஆஃப் த சம் கன்ஃபார்மா நோட் பண்ணலாம் இதை வச்சு. இதுதான் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரொட்டேஷன். ரொட்டேஷன் ஆனாக்கா நம்ம டிகிரிஸ் நார்மல் டிகிரி பார்க்கறது தான். ஓகேவா? இதை 0 டிகிரின்னு வச்சுங்க. எப்பயும் 0 டிகிரி. 0 டிகிரினா இது என்ன ஆகும், 90 டிகிரி. ஓகேங்களா? இது 0 டிகிரி, இது 90 டிகிரி. இன்னொரு 90 ஆட் பண்ணா இங்க 180 வரும். இங்க 180 இருந்து 90 ஆட் பண்ணா 270 வரும். ஓகேவா? இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன். 90ல பாதி அளவு 45, இது 45. ஸோ அடுத்து 90 பிளஸ் 45 135, 135 பிளஸ் 45 180. இதெல்லாம் டிகிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் 8. இந்த ரொட்டேஷன்ல இந்த 8 பாயிண்ட் தான் இருக்கும். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இங்கே கொடுத்துருப்பாங்க, அடுத்த இமேஜ்ல இந்த இடத்துல இருக்கும், தேர்ட் இமேஜ்ல இங்க இருக்கும், ஃபோர்த் இமேஜ்ல இங்க இருக்கும். அடுத்த இமேஜ்ல என்ன இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம பார்த்து யோசிச்சு உட்காந்துருக்க கூடாது. பாத்தீங்கன்னா இது 0 டிகிரியில இருக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ்ல, அடுத்த இமேஜ்ல 45 டிகிரியில இருக்கு, அடுத்த இமேஜ்ல 90 டிகிரியில இருக்கு, அடுத்த இமேஜ்ல 135 டிகிரியில இருக்கு. ஸோ ஆக்சுவலா ஃபோர்த் இமேஜ்ல என்ன இருக்கும், 180 டிகிரியில இருக்கும். ஆப்ஷன் இருக்கிறது என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும். ஸோ இந்த 8 பொசிஷன்ல மட்டும்தான் இருக்கும். இந்த 8 பொசிஷன் மட்டும் நீங்க தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. 0, 45, 90, 135, 180. என்ன ஒவ்வொன்றும் ஒரு 45 டிகிரி ஆட் பண்ணிடுறீங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு 45 டிகிரி ரொட்டேஷன் தான் அது. 315 டிகிரி, 315 பிளஸ் 45 தானே ஆகும், இது 360 இருக்கும். ஒன்னு 0 டிகிரி இல்ல 360 டிகிரி. 45 ஆட் ஆகிட்டு போகும். இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன். அதே இமேஜ் கீழே ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல 45 இந்த பக்கம் போகுது. இமேஜ் எப்படி அது ரொட்டேட் ஆச்சு, கிளாக் வைஸ்னா இப்படி ரொட்டேட் ஆனா அது கிளாக் வைஸ். இதுல பாருங்க 0, 45, 90, 180ன்னு இப்படி வருது. இது ஆன்டி கிளாக் வைஸ். டிஃபரன்ஸ் இதுதான். மேல இருக்கிறது கிளாக் வைஸ், கீழே இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். 8 பொசிஷன் இருக்கும். ஒவ்வொரு பொசிஷன்லயும் 45 டிகிரி ஆட் ஆகும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா புரியும். ரைட். இப்போ பாருங்க, ஒவ்வொரு இமேஜ்லயும் ஒரு பென்டகன் தான் இருக்கு. சைஸ் ஆட் ஆகல, ஷேப் மாறல, ஒரே ஷேப் தான் இருக்கு.
என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க இந்த பென்டகன்ல உள்ள இந்த ஷார்ப் எட்ஜ் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அடுத்த இமேஜ்ல இங்க வருது. ஸோ எத்தனை ரொட்டேஷன் ஆயிருக்கு? 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. அடுத்த இமேஜ்ல இங்க. ஸோ திருப்பி அகைன் ஒரு 90 டிகிரி. எப்படி பாத்தீங்கன்னா இது 90 டிகிரி, இது 0, இது 90ன்னு சொன்னல, அதே மாதிரி 90 டிகிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்க 0, இங்க 90, அடுத்த ஒரு 90 டிகிரி இங்க, அடுத்த இமேஜ்ல ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது 270, அடுத்த இமேஜ்ல இன்னொரு 90 டிகிரி 0ன்னு சொல்லலாம், இல்ல 360ன்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த இமேஜ்ல என்ன ஆகும்? ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். 90 டிகிரி ரொட்டேட் ஆனா அந்த கிராஸ் எட்ஜ் எங்க வரும்? இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. இங்க பாருங்க, ஷார்ப் எட்ஜ் இங்க இருக்கு, ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதுக்கு அடுத்த இமேஜ் எங்க இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்? ஒரு 90 ரொட்டேட் ஆனா எப்படி வரும்? இப்படி வரும். ஓகே, இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இந்த இமேஜ் பாருங்க, இது ஒரு வி ஷேப்னு வச்சுக்கலாம். இந்த வி ஷேப்பு இங்க இருக்கு. ஏதோ ஒரு சைடு எடுத்துக்கலாம். ஒண்ணு இந்த வி எடுத்துக்கலாம், இல்ல இந்த சைடு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா பார்த்தோம், எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் இங்க 0ன்னு வச்சுக்கிறோம், இந்த வி எடுத்துப்போம். வி இங்க இருக்கு, இங்க வருது. ஸோ இங்க 0 டிகிரியில இருந்தது, இங்க 45 டிகிரிக்கு போயிடுச்சு. அடுத்த இமேஜ்ல 90 டிகிரிக்கு போயிடுச்சு, இங்க 135. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த இமேஜ் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஒரு 45 டிகிரி கிளாக் வைஸ்ல ஆட் ஆகுது ஒவ்வொரு வாட்டியும். ஸோ இங்கேருந்து இங்கே 45 டிகிரி ரொட்டேட்டு, இங்கேருந்து இங்கே 45 டிகிரி ரொட்டேட்டு, இங்கேருந்து இங்கே 45 டிகிரி. ஸோ இங்கேருந்து இங்கே 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ அடுத்த இமேஜ் இங்கேருந்து இங்கே 45 டிகிரி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனால் இது எங்கே வரும்? இங்கே இருக்கும். ஸ்ட்ரெயிட்ல இப்படி போகும். அது வந்திருக்கு. அதுக்கு அடுத்த இமேஜ் எங்க இருக்கும்? இப்படி இருக்கும். ஒரு இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. 40 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. இந்த இமேஜ் பாருங்க, இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அடுத்ததுல ஒரு 45 ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த இமேஜ் இங்க இடத்துல சர்க்கிள் இருந்திருந்தா 45 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும். ஆனா பாருங்க கீழே இருக்கு, இப்படி இருக்கு. ஸோ இது என்ன டிகிரி? இது 0ன்னு வச்சுக்கிட்டா இது 45, இது 90. ஸோ இதுல 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. இந்த இமேஜ் 0, 45. இங்கேருந்து இங்கே போயிருக்கு இந்த இமேஜ்ல. ஸோ இது 90. ஒவ்வொரு இமேஜும் 45 டிகிரி, அடுத்து 90 டிகிரி. ஸோ 45 டிகிரி, அடுத்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ அடுத்த இமேஜ் என்ன ஆகணும்? இந்த இமேஜ் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் ஆகணும். 45 ரொட்டேட் ஆனால் என்ன இருக்கும்? இங்கேருந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இதுக்கு அடுத்த இமேஜ் என்ன இருக்கும்? இது 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனா இங்க இருக்கும். இது மாதிரி ஆப்ஷன் இதுக்கு அடுத்தது உள்ளது. ஸோ நம்மளுக்கு கேட்குற இதுதான், எந்த இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் இதுதான், 40 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒரு இமேஜ்லேருந்து அடுத்த இமேஜ் என்ன மாதிரி வருது? இது ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இதுவும் அதே மாதிரி தான். இது 0 டிகிரியில் இருக்கு, இங்கே 45 டிகிரி. அடுத்த இமேஜ் 45, இது ஒரு 45 இங்கே கீழே இருக்கு. இது 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அடுத்த இமேஜ்
0, 45, 90, 135 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அடுத்த இமேஜ் இங்கே போகுது 45. ஸோ பாருங்க 0ல இருக்கிறது 45 ஆகுது, 45 90, 90லேருந்து 135, 135லேருந்து 45 தான் போகுது. ஸோ அதுக்கு அடுத்தது 90. இதுதான் சீரீஸ். அடுத்த இமேஜ் 135, சேம் 45 45 ஆட் ஆகிட்டு போகுது. 135 வந்ததுக்கப்புறம் 345 போகுது. ஸோ அதுக்கடுத்து 90 போகும். 90 வந்ததுன்னா இதுதான் ஆன்சர். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் ஒரு 2 வாட்டி பார்த்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 டைப்ல எந்த டைப் மட்டும் பாருங்க. ரொட்டேஷனா, நம்பர்ஸ் ஆட் ஆகுதா, மற்ற எல்லாத்துலயுமே ஒன்று ஷேப் மாறும். நம்பர்ஸ், லைன்ஸ், ஷேப்ல நம்பர் மாறும். இங்க பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்ல மட்டும் அதே இமேஜ் தான் இருக்கும், ஷேப் மாறாது. இப்படி மாறாம இருந்ததுன்னா ரொட்டேஷன் தான். அது என்ன கான்செப்ட்ல, எந்த ரூல்ல அடுத்தடுத்த இமேஜ் வருதுன்னு பாருங்க. நீங்க கண்டுபிடிச்சாலே போதும். இந்த 8 நம்பர் தான் இருக்கும். 0, 45, 90, 135, 180. ஸோ இந்த நம்பர் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும், ரொட்டேஷன் ஈஸியா முடிச்சிடலாம். புரியறது கஷ்டமா இருக்கும், புரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க. ஸோ இது பார்த்தாலே சொல்லிடலாம் 45 டிகிரி. இது 45. இது 135. இதுலேருந்து இது 90. ஸோ இதுலேருந்து இது 45, 90, இது 135. ஸோ இதுலேருந்து இது 180. அடுத்த இமேஜ் என்ன ஆகும்? என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 45 45 ஆட் ஆகுது. இந்த 90லேருந்து 45 135 ஆகுது. இந்த 135லேருந்து 45. ஸோ அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 225. ஒவ்வொரு இல்லை ஒரு 45 ஆட் ஆகுது ரொட்டேட்டன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45, 90, 135, 180, 225. ஸோ இமேஜ் இப்படி இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஆட் ஆகும்போது ஒரு 45 டிகிரி ஆட் ஆகி ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான். புரியுதா? யாருக்காவது புரியாம இருக்கா? நான் ஏற்கனவே நடத்தினா நான் பாட்டு ஸ்பீடா போயிட்டு இருக்கேன், தெளிவா சொல்லல. யாருக்காவது புரியலாம் சொல்லுங்க, இன்னும் கிளியரா புரியுற மாதிரி சொல்றேன். இது கடைசி டைப். கடைசி டைப்னா இதுவும் ரொட்டேஷன் மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இது பேஸ்ட். இந்த பாருங்கம்மா, இது 0 டிகிரி, இது 45 டிகிரி. ஸோ இந்த இமேஜ் இந்த இமேஜ் 45 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அடுத்த இமேஜ் இது 0, இது 45 டிகிரி, கீழே உள்ள 90 டிகிரி. அந்த டிகிரிலாம் புரியுதாமா? இல்லை திருப்பி சொல்லவா? புரியுதுங்க சார், டிகிரிலாம் புரியுதுங்க சார். ஓகே ஓகே. ஸோ இது 45 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜ்லேருந்து இந்த இமேஜ் 0, 45, 90, இங்கே வந்ததால 135 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த இமேஜ் 90, 180. 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பரோட ஒரு 45 டிகிரி ஆட் ஆகி ரொட்டேட் ஆகுது. ஒரு 40 ரொட்டேட் ஆயிருக்கா? 45 + 45 என்னது? இது 90 டிகிரி. 90யோட ஒரு 45 ஆட் பண்ணா 135 டிகிரி ரொட்டேட் ஆகுது. 135யோட ஒரு 45 டிகிரி ஆட் பண்ணா 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ 180 டிகிரியோட 45 டிகிரி ஆட் பண்ணா என்ன ஆகும்? 225 டிகிரி. 225 டிகிரி ரொட்டேட் ஆகணும். இது 0 டிகிரியில் இருக்கு. இங்கே வந்தா 45, இது 90, இது 135, இது 180,
இதுதான் 225. ஸோ இந்த இமேஜ் என்ன ஆகும், அடுத்த இமேஜ் இந்த இடத்துல வந்து நிற்கும் 225 டிகிரி. அதுக்கு அடுத்த இமேஜ் என்ன ஆகும், அதில் ஒரு 45 ஆட் பண்ணி 220 45 270 டிகிரி ரொட்டேட் ஆகும். இதுக்கு அடுத்து உள்ள இமேஜ். ஓகேவாமா? ஓகே சார். ஓகே சார். சார் 135 180 எப்படி வந்து ஒரு தடவை சொல்லுங்க சார். இந்த ரொட்டேஷன்லாம் புரியுது இல்லப்பா? ஃபர்ஸ்ட் இமேஜ் 45 டிகிரில இருக்கு, அடுத்த இமேஜ் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது, அடுத்த இமேஜ் 135 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் இமேஜ் ரொட்டேட் ஆகிறதுல ஒரு 45 டிகிரி ஆட் ஆகுது ஒவ்வொரு சம்லையும், ஒவ்வொரு இமேஜ்லையும். சார் அதுவும் ஜீரோல இருந்தா மட்டும் சார் இருக்குங்களா? இந்த பாருங்க, இது இப்ப ஜீரோல இருக்கு, இது 45 டிகிரில இருக்கு, இது 90 டிகிரில இருக்கு, இது வந்து 90 டிகிரில 135 டிகிரில இருக்கு, இது 225 டிகிரில இருக்கு, இது அகைன் என்ன இருக்கு 90 டிகிரில இருக்கு. ஒவ்வொன்றுக்கு என்ன இமேஜ் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு 45 ஆட் ஆகுது. இங்க ஜீரோல இருக்கிற இமேஜ் என்னவா இருக்கு, 45 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜுக்கும் உள்ள வித்தியாசம். செகண்ட் இமேஜுக்கும் தேர்ட் இமேஜுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது 0 டிகிரில இருந்ததுன்னா இது 45, இது 90. ஸோ இந்த இமேஜ்ல இருந்து ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்க இந்த இமேஜ்ல வந்திருக்கு. ஸோ இந்த இமேஜ்ல இருந்து இந்த இமேஜ் இது 0, 45, 90, 135. ஸோ இந்த இமேஜ்ல இந்த இமேஜ் ஒரு 135 டிகிரி ரொட்டேஷன் ஆகி வந்திருக்கு. இந்த இமேஜ் 180 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜ் அடுத்த இமேஜ் என்ன ஆங்கிள் ரொட்டேட் ஆனா வந்திருக்குங்கிறது புரியுது, ரைட்டுங்களா? 45, 90, 131 இது புரியுதாங்க? புரியுதுங்க சார். இது எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த 45ல இருந்து இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஒரு 45 டிகிரி. இதுக்கும் டிஃபரன்ஸ் 45. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் 45. ஸோ இந்த இமேஜுக்கும் அடுத்த இமேஜ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு 45. ஸோ 180. ஸோ இந்த பழையல இருந்து ஒரு 40 டிகிரி ஆட் ஆனா அடுத்த இமேஜ் வருது. ஸோ 180 டிகிரில இருந்து 45 ஆட் பண்ணா 225 டிகிரி. ஸோ என்ன பண்ணணும், அடுத்த இமேஜ்ல ஒரு 225 டிகிரி ரொட்டேஷன் கொடுக்கணும். இந்த இமேஜுக்கு 225 ரொட்டேஷன் கொடுத்தா என்ன ஆகும், இது 0, 45, 90, 135, இது 180, இந்த இடத்துல இருக்கும் 225. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் இப்படி இருக்கிறது தான் ஆன்சர். அடுத்த இமேஜ் என்ன ஆகும், அது ஒரு 45 ஆட் பண்ணா என்ன வரும், 270. கான்செப்ட் இதுதான். கிளியர் எல்லாருக்கும்? ஓகே சார். ஃபைன். ஓகே சார். அதே மாதிரி தான் லாஸ்ட் டைப். ஓகே சார், இது லாஸ்ட் டைப். இதுவும் ரொட்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரொட்டேஷன் மாதிரி தெரியாது, ஆனா பொசிஷன் மாதிரி இருக்கும். அதுல ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். இதையும் பாருங்க. ஸோ இதுல 0 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, இதுல இந்த இமேஜ் என்ன ஆகுது, அப்படியே இங்கே போகுது. இங்கேருந்து அடுத்த ஆப்ஷனுக்கு இது இப்படி வந்தா இருக்கு, இங்க வந்துடும். அடுத்தது இங்கேருந்து இங்க இருக்கு. ஸோ இங்கேருந்து இங்க இருக்கு. அப்படியே ஒரு இமேஜ் பொசிஷன் மட்டும் மாறுது. ஸோ அடுத்த ஆப்ஷன் எங்க இருக்கும், இந்த ஸ்டாரு ஆட்டோமேட்டிக்கா இங்கே போகும். இங்க போயிருக்கு. ரொட்டேஷன் மாதிரி, ரொட்டேஷன்னா சுத்துற மாதிரி இருக்கும் 0, 45, 90. இதுல ஒரு ரைட் சைடு பொசிஷன் மாறுது. இதுக்கு பேர் தான் பேஸ்ட் ஆன் பொசிஷன்.
இதுல பாருங்க, இது 0 டிகிரில இருக்கு. இங்கேருந்து இந்த எண்டுக்கு போகுது. பழைய கான்செப்ட் பார்த்துட்டீங்கன்னா 45 டிகிரி ரொட்டேட் நவுந்திருக்கு, பொசிஷன் மாதிரி இருக்கு. இங்கேருந்து இங்கே 90 டிகிரி பொசிஷன் மாதிரி இருக்கு. இங்கேருந்து இங்கே 135 டிகிரி பொசிஷன் மாதிரி இருக்கு. இங்கேருந்து இங்கே 18 டிகிரி பொசிஷன் மாதிரி இருக்கு. லாஸ்ட் பார்த்த மாதிரி தான். ஸோ இதுல இருந்து ஒரு 45 ஆட் பண்ணீங்கன்னா 220 டிகிரி பொசிஷன் மாதிரி இருக்கும். ஆப்ஷன் இங்க இருக்க மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்டா பார்த்த மாதிரியே தான், ரொட்டேஷன் கிடையாது, பொசிஷன் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பொசிஷனும் ரொட்டேஷனும் ஒரே இதுதான் இருக்கும். லாஸ்ட் டைப்பு காம்பினேஷன் அண்ட் டிஃப்யூஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு இமேஜுக்கும் அடுத்த இமேஜுக்கும் என்ன டிஃபரெண்ட் ஆகுது இங்க பாருங்க. அடுத்த இமேஜ்ல இந்த லைன் இல்ல, அதுக்கு அடுத்த இமேஜ்ல இந்த லைன் இல்ல, இந்த இமேஜ்ல இங்க போக்குல இந்த லைன் இல்ல, லாஸ்ட் இமேஜ்ல இந்த லைன் இல்ல. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு லைன் காண போயிட்டே வந்துட்டு இருக்கு. எப்படி காண போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல காண போகுது. ஸோ அடுத்த இமேஜ் எப்படி இருக்கும், இந்த லைன் காண போகும். ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்கு பேர் டிஃப்யூஷன். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரொட்டேஷன் ஒரு லைன் ஷேப் குறைஞ்சிட்டே போறது. அடுத்த இமேஜ் என்ன ஆகும், இந்த கீழே லைன் காண போகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு லைன் குறைஞ்சிட்டே வரும். ஆப்ஷன்ல எந்த லைன் குறையுதோ அதுதான் ஆன்சர். இது டிஃப்யூஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல ஒவ்வொரு லைன் ஆட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு பேர் காம்பினேஷன். இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஃபர்தரா ஒரு லைன் ஆட் ஆகுது, இங்க அதுக்கு அடுத்து இன்னொரு லைன் ஆட் ஆகுது, ஸோ இங்கே ஒரு லைன் ஆட் ஆகுது, அடுத்தது இப்படி ஒரு லைன் ஆட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் அடுத்தது இந்த பக்கம் ஆட் ஆகும். இது காம்பினேஷன். ஓகே, இந்த அனாலஜில இதுதான் 5 டைப். இது பேசிக். இது வச்சுதான் நம்ம எல்லாமே உள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்க போறோம். இது நீங்க நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். என்ன மாதிரி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ரைட், ஓகேங்களா? வேற டவுட் இருந்தா கேளுங்க. பேசிக் இது போதும். சார் ஃபோர்த் டைப்ல நான் லாஸ்ட் சம் சொல்லுங்க சார். இதுவா? இல்ல சார், இது இல்ல சார், இதுக்கு அடுத்தது. இல்ல ஒரு இன்ட் மார்க் மாதிரி வச்சு இருந்தது இல்ல சார், இது இல்ல சார், ஒரு இன்ட் இதுதான் சார். நீங்க அந்த பார்த்த அதே இதுதாமா, ஒண்ணும் கிடையாது. நம்ம இப்ப இந்த சம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த இமேஜ் எடுத்துங்க, ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுங்க, பொசிஷன்லேயே இருக்கட்டும், ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ இப்போ இது 0 டிகிரியில் இருக்கு. இந்த இமேஜ் எப்படி இருக்கு, 45ல இருக்கு. இங்கேருந்து இங்க இந்த இமேஜுக்கு 90 டிகிரியில் இருக்கு. இங்கேருந்து இங்க 45, 90, 135 டிகிரியில் இருக்கு. இங்கேருந்து இங்க இந்த இமேஜ் 180 டிகிரியில் இருக்கு. அடுத்த இமேஜுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அடுத்த இமேஜ் எப்படி வரும்னு? ஒவ்வொரு இமேஜுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். என்ன வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு இமேஜுக்கு அடுத்த இமேஜுக்கும்? 45 டிகிரி ஆட் ஆகுது, ஆட் ஆகி ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த இமேஜ் 45 டிகிரி ஆட் ஆகி எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகுது? ஸோ இதுல 45 ஆட் பண்ணுங்க, 135 ரொட்டேட் ஆகுது. இதுல 45 ஆட் பண்ணா 180 வருது.
ஸோ இந்த இமேஜ்லேருந்து அடுத்த இமேஜ் 180 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த இமேஜ் என்ன ஆகும்? இந்த 180 + 45 எவ்வளவு? 225 டிகிரி. 225 டிகிரி ரொட்டேட் ஆகணும். இது 0, இங்கே வந்தால் 45, இங்கே 90, இங்கே 135, இங்கே 180, இந்த இடத்துல வந்தா 225. ஸோ 220 ரொட்டேட் ஆகணும்னா ஓகேவாம்மா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட், ஓகேம்மா. சார் Thank you very much கிஷோர்குமார். Thank you very much. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க கண்டிப்பா திருப்பி ஒரு தடவை இந்த ஸ்லைட பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விளக்கமா புரியும். திருப்பி ஒரு தடவை நிதானமா நீங்க யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஓகே, அடுத்ததாக நம்முடைய வகுப்பினை தோழர் கேசவன் அவர்கள் PO கைடு பார்ட் 1 தொடர்ச்சியாக நடத்துவார்கள். அவர்கள் இந்த PO1 பார்ட் 1 முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் தான் நடத்த போறாரு. அதனால தோழர் கேசவன் அவர்கள் தற்பொழுது பயிற்சியினை துவக்குவார்கள். ஓகே தலைவரே, தேங்க்யூ. போன கிளாஸ் வந்து 66 வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது ரீடைரக்ஷன். ரீடைரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விலாசம் எழுதப்பட்ட முகவரி எழுதப்பட்ட ஒரு உரையை வந்து அந்த விலாசத்தில் அல்ல, விலாசதாரர் ஆனா அவர் அந்த விலாசத்துல இல்ல, வேற ஒரு இடத்துக்கு நாம கொண்டு போய் சேர்ப்பதுதான் ரீடைரக்ஷன். இதான் தமிழ் டெஃபினிஷன். இதற்கு வந்து நம்ம பொதுவா வந்து இங்கிலாந்துக்கு ஃப்ரீயான சார்ஜஸ் வாங்குறோம். சரி, பொதுவா எந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம ரீடைரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னு நீங்க வந்து போஸ்ட்மேன் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆர்டிக்கல் இன்டிமேஷன் கொடுத்துட்டாருன்னா அந்த மாதிரி ஆர்டிக்கலை ரீடைரக்ட் பண்ணக்கூடாது. ரைட். பொதுவா வந்து ரீடைரக்ட் பண்ண ஆர்டிக்கலை இன்டர்செப்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. இன்டர்செப்ஷன் என்னன்னா, இன்டர்செப்ஷன்னா அதை பகுத்தாய்ந்து அதை அந்த கவரை பிரிச்சு உள்ள என்ன இருக்குலாம் பார்க்கக்கூடாது. இப்போ ஃப்ரீயா தான் நம்ம ரீடைரக்ஷன் பண்றோம். ஆனா அதற்கு என்று சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிக்கலாக இருக்கிற பட்சத்துல போஸ்ட்மேன் டெலிவரி பண்ண பிறகு அந்த ஆர்டிக்கலை வாங்கி திரும்பவும் வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணக்கூடாது. அதாவது வந்து ஓபன் பண்ணிட்ட பிறகு திரும்ப கொடுக்க கூடாது. இதுவே பதிவு தபாலா இருக்கிற பட்சத்துல, இதுவே பதிவு தபாலாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த டெலிவரி செய்யப்பட்ட பதிவு தபாலை ஓப்பனும் பண்ணிடக்கூடாது, கையெழுத்தும் அவர் போட்டிருக்க கூடாது டெலிவரி ஸ்லிப்ல. அப்படி இருந்தாலும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து எங்க பண்ண முடியாதுன்னா, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் தபாலை ஓபன் பண்ணிட்டா ரீடைரக்ட் பண்ண முடியும். திரும்ப போஸ்ட்மேன் வாங்கி ரீடைரக்ட் பண்ண முடியாது. பதிவு தபாலை கையெழுத்து போட்டுட்டு வாங்கி கவர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வேணாம் நீங்க திருப்பி எடுத்துன்னு போங்கன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், இப்போ இப்போ வந்து ஒரு ஆர்டிகிள் வந்து ரீடைரக்ட் பண்ணணும்னா அந்த விலாசதாரர் வந்து கட்டாயம் வந்து அந்த ஆர்டிகிளை வந்து ரீடைரக்ட் பண்ணுவதற்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு போயிருக்கணும். யாரு? அட்ரஸி. இது ரொம்ப முக்கியமானது. ரைட். ஒரு பெனால்டி ஃபார் பிரீச் ஆஃப் கண்டிஷன் எதற்குன்னா, இந்த ரீடைரக்ஷனுக்கு. எப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம மேல சொன்னதை ஓபன் பண்ணதோ அல்லது அந்த எந்த ஆபீஸ்ல டெலிவரி பண்ணாங்களோ அந்த ஆபீஸ் அல்லாது வேறொரு ஆபீஸ்ல போய் ரீபோஸ்ட் பண்ணாரோ, இதெல்லாம் என்ன பண்ணணும், அந்த ஆர்டிகல் திரும்ப வந்து புதுசா போஸ்ட் பண்ணதா கருதி அதுக்கு வந்து டியூ வந்து சார்ஜ் பண்ணி நம்ம வாங்கணும். ரைட். ரைட். ரீடைரக்ஷன் ஃபீ ஆன் பார்சல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பொதுவா நம்ம வந்து எந்த ரீடைரக்ஷனுக்கும் பணம் வாங்குவதில்லை. ஆனால் பார்சலுக்கு மட்டும் கட்டாயம் ஆஃப் ஆஃப் தி போஸ்டேஜ் வாங்குவோம். இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இந்த ரீடைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவா கண்டிஷன் என்ன? ரீடைரக்ஷன்னா நம்ம வந்து அட்ரஸியோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன் பர்டிகுலர் பார்சல்ல நம்ம வந்து கூடுதலா பணம் வசூலிக்க போறதுனால அதற்கும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். இந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனோட
அட்வான்ஸாவும் அவர் வந்து ரீஃபண்ட் அந்த ரீடைரக்ஷன் ஃபீஸை வந்து அவர் முதல்லயும் கட்டலாம், அல்லது 2 ஆப்ஷன் அவருக்கு, முதல்லயும் கட்டலாம் அல்லது அட்ரஸுக்கு அங்க டெலிவரி எண்ட்லயும் வாங்கிக்கிடலாம். ரைட். ஆனா மிக முக்கியமான பாயிண்ட், ரீடைரக்ஷன் ஆஃப் பார்சல்ஸ் வந்து ஷல் நாட் பி அண்டர்டேக்கன் அன்லெஸ் தி ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன். சாதாரணமாவே பண்ணக்கூடாது, ஆனா இத ஸ்பெஷல்ஸா தான் பண்ணக்கூடாது. ஏன்? பணம் கட்டியே ஆகணும். அப்ப ரீடைரக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த ஆஃப் தி போஸ்டேஜ் அவங்ககிட்ட வசூல் பண்ண முடியாம போயிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அடுத்தது, நோ ரீடைரக்ஷன் ஃபீஸ் வில் பி சார்ஜ். அது நம்ம புக்லயே வந்து நாங்க போல்ட் லெட்டர் தான் கொடுத்துருக்கோம். ஒரு ராணுவத்தில் பணிபுரியும் அந்த ராணுவ சிப்பாய் ட்ரூப்ஸுக்கு வந்து நீங்க அனுப்பும்போது அவர்கள் வந்து நமக்காக சேவை செய்வதனால் நம்ம இந்த அன்பெய்ட்ல அவங்க கிட்ட வாங்கக்கூடாது, இந்த ரீடைரக்ஷன் ஃபீஸ்லாம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி பார்சலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எந்த இடத்துல ரீடைரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா, பார்சலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரீடைரக்ஷன் பண்ணும் பொழுது ஆஃப் தி போஸ்டேஜ் வாங்கணும். அந்த ஆஃப் தி போஸ்டேஜ் வாங்குவதற்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அட்ரஸ் கிட்ட இருந்து வாங்கின பிறகுதான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்சலை வந்து ரீடைரக்ஷன் பண்ணும்போது ஒரே ஒரு கண்டிஷன்ல ஃபீஸ் இல்லை, 2 கண்டிஷன்ல ஃபீஸ் இல்லை. முதல் கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது, எந்த பின்கோடுக்கு பார்சல் 631502க்கு வந்திருக்குன்னா பார்சலு ரீடைரக்ட் பண்ணுகின்ற அந்த மாற்றப்பட்ட விலாசமும் அதே பின்கோட்ல டெலிவரி ஆகிற மாதிரி இருந்தா அங்க வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. தென் ரிட்டர்ன் பார்சல், ரிட்டர்ன் டு சென்டர் பார்சல்ல ரீடைரக்ஷனா கருதி நம்ம வந்து ஃபீஸ் வாங்கக்கூடாது. எக்ஸப்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீடைரக்ஷனா பார்சல் திரும்ப 3 இடத்துல வரும், சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், ஒருத்தர் வந்து அவருடைய விலாசத்துல இல்லாம வேற விலாசத்திற்கு போறாரு அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம சம்பந்தப்பட்ட டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துட்டு போகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பொதுவாக வந்து இன்லேண்டு தபால இன்லேண்டுக்கு மட்டும்தான் ரீடைரக்ட் பண்ணோம், ஃபாரினுக்கு பண்ணவே முடியாது. அதுதான் வந்து போல்டு லெட்டர்ல கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி லெட்டர் மெயில் ஒரிஜினலி போஸ்டட் ஃபார் டிரான்ஸ்மிஷன். இதுதான் நான் அதனுடைய அந்த பேராகிராஃபினுடைய விளக்கம் எவ்வளவுதான். இன்லேண்ட் போஸ்ட் நம்ம இந்தியாவுக்குள்ள டெலிவரி ஆகிறத தவிர மற்றவற்றுக்கு ரீடைரக்ஷன் பண்ண முடியாது. ரைட். நெக்ஸ்ட், இந்த கண்டிஷன் வந்து இன்வர்டு ஃபாரின் ஆர்டிகளுக்கு பொருந்தாது, சரியா? இது வந்து இந்தியாவுக்குள்ளேயே போஸ்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளேயே டெலிவரி ஆகிற தபால்களுக்கு தான். வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள வர ஃபாரின் பார்சலுக்கு எப்படி ரீடைரக்ஷன் பின்னாடி வரும் அது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், அன்பெய்டு ஆர் ரொம்ப நாங்க இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அன்பெய்டு ஆர் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு இன்லேண்ட் பேக்கெட்ஸ் வில் நாட் பி ரீடைரக்டட் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்லெஸ் ஃபுல்லி ஒரு அந்த தபாலை வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஒரு, இது உங்களுக்கு புரியுதான்னு பாத்துக்கங்க, ஒரு இன்லேண்ட் பேக்கெட் அது ஆல்ரெடி வந்து அன்பெய்டோ அல்லது இன்சபிஷியன்ட்லி பெய்டோ இருக்கு. இப்ப ஃபாரினுக்கு வந்து நாம ரீடைரக்ட் பண்றோம். நான் முதலே சொல்லிட்டேன், இது வெளியில இருந்து வர்றதுக்கு தான். வெளியில இருந்து வரும்போது அதுல ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டேஜ் டியூவோ வேற எது இன்சபிஷியன்ட்லி பெய்டு நீங்க ஏதோ இது கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா மொத்த டியூவும் கலெக்ட் பண்ணி அப்புறமா தான். ரைட். நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸியோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு மட்டும்தான் நீங்க ரீடைரக்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த ரீடைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து 3 மாதங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக தரலாம். எப்படின்னா, எனக்கு வருகின்ற இந்த பதிவு தபாலை மட்டும் கொடுங்க அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல நான் வந்து என்னுடைய விலாசம் வந்து இந்த விலாசம் இல்ல, நான் வேற விலாசத்துல இருக்கேன், இந்த எக்ஸ் என்ற விலாசத்துக்கு வருகின்ற தபால்கள்லாம் நான் ஒய்ன்ற புதிய விலாசத்துக்கு போயிட்டேன், அந்த விலாசத்திற்கு அந்த விலாசத்திற்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. தட் இஸ் ஆல் பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த எனக்கு வர தபாலை கொடுங்கன்னு சொல்றாங்க பாருங்க, தட் இஸ் டெம்பரவரி இன்ஸ்ட்ரக்ஷன். டெம்பரவரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வேலிட் ஃபார் 3 months. பர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வேலிட் ஃபார் 3 years. நெக்ஸ்ட், பொதுவா போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம் எவ்வளவு நாள் வச்சுப்போம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கேள்விக்கு விடை வந்து 7 நாட்கள் தான்.
சரியா? எல்லாத்துக்கும் 7 நாள்னு சொல்ல முடியாது. 90% 7 நாள் தான். அப்போ நம்ம எது தெரியுதோ தெரியலையோ 7 நாளை நீங்க டிக் பண்றது பெரும்பாலும் ஆன்சர் கரெக்டா இருக்கும். சரி, அவங்க என்ன சொல்றாங்க? ஆர்டிகளுடைய அட்ரஸ் எல்லாம் சரியா எழுதல, ரேப்பர் கிழிஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஆர்டிகல்லாம் வந்து எங்க அனுப்பணும்? RLOக்கு அனுப்பணும். ரைட். RLOக்கு அனுப்புவதற்கு முன்னாடி அந்த ஆர்டிகல் வந்து ப்ரீபெய்டா இருக்கணும். சென்டரோட அட்ரஸை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இருந்தா நீங்களே டைரக்டா சென்டருக்கு அனுப்பிச்சிடணும். அது அன்னசரியா RLOக்கு அனுப்பக்கூடாது. நெக்ஸ்ட், பொதுவா வந்து ஆர்டிகிள் வந்து வெறுமனே லெஃப்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. நான் சொல்றது லெஃப்ட் இந்தியா இல்ல, வெறுமனே லெஃப்ட் வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் இந்த விலாசத்துல இருந்து இந்த விலாசம் ஷிஃப்ட் ஆயிட்டேன்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டாரு இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிகல்லாம் 7 நாள் வரைக்கும் வச்சுக்கணும். 7 நாள் கழிச்சு ரிட்டர்ன் டு சென்டர். இல்ல சென்டர் அட்ரஸ் இல்லைன்னா வழக்கம் போல RLO. அதே மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து ரீடைரக்ட் பண்றாங்க, அதற்கு பிறகு ரீடைரக்ஷன் பண்ண அட்ரஸ்ல அந்த ஆர்டிகளை வந்து அந்த அட்ரஸை வந்து நம்மளால கண்டுபிடிச்சு டெலிவரி பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த ஆர்டிகளையும் 7 நாள் வச்சுட்டு திருப்பிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட், பொதுவா வந்து ஆர்டிகல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து டெலிவரி ஆவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ரெஃப்யூஸ் பண்ணா ரைட். டெலிவரி வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு, எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், ஆர்டிகல் கான் அவே ஃப்ரம் இந்தியா வித்தவுட் லீவிங், அதாவது 7 நாள் நிறுத்தினாலும் இவங்களுக்கு டெலிவரி. எதுக்காக 7 நாள் நிறுத்த சொல்றாங்க அரசாங்கம்னா, அந்த 7 நாளுக்குள்ள அதை டெலிவரி பண்ண முடியுமான்றதை பார்ப்பதற்கு தான். ஒருத்தர் ஆர்டிகளே இந்தியாவிலேயே அவர் இல்ல, போய் வெளிநாடு போயிட்டாரு அப்படின்னா நம்ம எப்படி வந்து அந்த ஆர்டிகளை வந்து நம்மளால டெலிவரி பண்ணவே முடியாது இல்லையா? அது அப்புறம் டிசீஸ்டு நமக்கு தெரிஞ்சது. இந்த 3 கேஸ்ல மட்டும் நம்ம வந்து உடனடியாக திருப்பிடணும். அதை மட்டும்தான் 7 நாள் வச்சுக்கூடாது. 3 கண்டிஷன் தான். ரெஃப்யூசல், லெஃப்ட் வித்தவுட் இந்தியா, டிசீஸ்ட். இந்த 3 கேஸ் தவிர மீதி எல்லா கேஸுமே 7 நாள் தான் வச்சுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் வந்து பொதுவா வந்து முன்னபடி மீதி எல்லாம் சேம் தான். ஜிஸ்ட் ஆஃப் த ரூல் எவ்வளவுதான் அதுல. நெக்ஸ்ட், டிஸ்போசல் ஆஃப் செகண்ட் வெந்நீர் ஃபிளாஸ்க் எடுத்தா மீன்ஸ் RLOன்றது ரிட்டர்ன்ட் லெட்டர் ஆபீஸ் வால்யூம் 5ல இருக்க மிக முக்கியமான டெஃபினேஷன். போஸ்ட்மேன் எக்ஸாம்லயும் கேட்பாங்க, PA எக்ஸாம்லயும் கேட்பாங்க. இது வரைக்கும் 4 தடவை கேட்டாங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், RLOல எப்படி சார் டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் லெட்டர் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்டிகளை 99% டெலிவரி பண்ணுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவங்க எடுப்பாங்க. அந்த கவரை பிரிப்பாங்க, கவருக்குள்ள இருக்க கண்டென்ட்டை பார்ப்பாங்க, அதுல எங்கேயாவது விலாசத்தை ட்ரேஸ் பண்ண முடியுமா, அதை எடுக்க முடியுமாங்கிறத ட்ரை பண்ணுவாங்க. அங்கேயும் முடியலன்ற பட்சத்துலதான் அந்த ஆர்டிகளை அன்கிளைம்டா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அவங்க டிஸ்போஸ் பண்ணுவதற்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சர்டன் பீரியட் இருக்கு. அவ்வளோ இன் டீடைல் நமக்கு தேவையில்லை. பட் இட் வில் பி டிஸ்போஸ்ட். அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்து என்ன? எப்படியாவது டெலிவரி பண்ணணும். அப்புறம் வந்து பொதுவா வந்து அந்த அனுப்புனர் ஒரு அதாவது வந்து ஒரு தபாலை வந்து அனுப்புறாரு இல்லையா, அவர் வந்து அந்த உரிய ஸ்டாம்புகளை ஒட்டி அனுப்ப வேண்டியது ஒரு கட்டாயம். கம்ப்ளைண்ட் அண்ட் சஜஷன் புக்கு எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வால்யூம் 6 பார்ட் 1லயே இதை நீங்க படிச்சிருப்பீங்க. வால்யூம் 6 பார்ட் 1 எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருக்கு கம்ப்ளைண்ட் அண்ட் சஜஷன் புக். ஃபார்ம் நம்பரும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த ஆபீஸ்ல இருக்கும் அப்படின்னா ஈவன் பிஓலையும் இருக்கும். நெக்ஸ்ட், இத வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சஜஷன் புக்கை ஒரு பொதுவா வந்து இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ள என்னென்ன ஒர்க்கை நம்ம பண்ணுவோம் பிசினஸ் ஹவர்ஸ்ல பார்த்துருக்கோம். கம்ப்ளைண்ட்ஸும் சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸும் என்கொயரி, இது 3 வந்து ஒரு ஆபீஸினுடைய என்டையர் 8 மணி நேரமும் நம்ம பண்ணணும். நம்ம கடையை சாத்துற நேரத்துல அவர் வந்தா கூட அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இதான் வந்து அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட், பொதுவா கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம யாருக்கு அட்ரஸ் பண்ணோம்னா எஸ்பிக்கு தான் அட்ரஸ் பண்ணோம். சப்போஸ் அந்த போஸ்ட் ஆபீஸினுடைய போஸ்ட் மாஸ்டரே வந்து எஸ்பியினுடைய பவர் எக்ஸசைஸ் பண்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர்
ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டருக்கு டைரக்டா நாமளே பண்ணணும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ். பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயா தான் டிரான்ஸ்மிட் பண்ணணும். வேற ஒன்றும் அதுல ஒன்றும் முக்கியமானது இல்லை. கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பை போஸ்ட் கூட அனுப்பலாம். அப்படி அனுப்பும் பொழுது உரிய ஸ்டாம்பேஜ் பே பண்ணி, அப்படி இல்லாத பட்சத்துல அப்படி இல்லைன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி நம்ம என்டர்டெயின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்முடைய முதல் இது வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்க கவரை முழுமையா ஸ்டாம்ப் போட்டுருக்கான்னு பார்க்கணும். சர்க்கிள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் வந்து ஒவ்வொரு சர்க்கிள் ஆஃபீஸர் இருப்பாரு. அவருடைய வேலை வந்து எல்லா டிவிஷன்லயும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செட்டில் ஆகுதான்னு செக் பண்ணுவார். அடுத்தது இம்பார்ட்டன்ட் கேள்வி, எந்தெந்த பீரியடுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? நம்ம பாட்டுன்னு காலையில போய் கவுண்டர்ல 10 மணிக்கு புக் பண்ணிட்டு 11 மணிக்கு ஆப்ல புக் பண்ணிட கூடாது கம்ப்ளைண்ட். அப்படி வர கம்ப்ளைண்ட் நம்ம என்டர்டெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா மணி ஆர்டர், பிபி இத மாதிரி வந்து கேஷ் டீலிங் இருக்கிறது 12 மாசம். மற்றபடி வந்து சாதாரணமா ஒரு இங்கிலாந்து ஆர்டிக்கலாக இருந்தால் 6 மாதம். சப்போஸ் ஸ்பீட் போஸ்டாக இருந்தால் 1 மாதம். இன்சூர்ட் ஆர்டிக்கல் லாஸ் அல்லது டேமேஜ் ஆக இருந்தால் 3 மாதம் ஃப்ரம் தி டேட் ஆஃப் போஸ்டிங். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா 3 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. 1 month, 2 months, 3 months, 3 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் போஸ்டிங். அப்போ 3 monthsன்றது முக்கியம் கிடையாது. 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸாக்ட் ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் கம்ப்ளைண்ட்ஸ். அடுத்தது மிஸ்கேரேஜ், லாஸ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போஸ்டல் ஆர்டர்ஸ். நம்ம புத்தகத்துல அது ஒரு சின்ன தவறு இருக்கு. 12 மாதம் இருக்கு, 24 மாதம் மாத்திக்கங்க. சரிங்களா? 12 months ஃப்ரம் தி லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் ஆஃப் இஷ்யூ இருக்கு. அதை கட்டாயம் கரெக்ஷன் பண்ணீங்க. 24 months. நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட்னா என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, பொதுவா அனுப்புனரோட விலாசம் எம்போக்கெல்லாம் 12 மாசம் தான். அனுப்புனருடைய விலாசம் எம்ஓவை பொறுத்த வரைக்கும் 12 months. ஆனா வந்து ஃபீல்டு போஸ்ட் ஆர்டர், இது ஃபீல்டு மணி ஆர்டராக இருந்தால் அந்த மணி ஆர்டருக்கு வந்து 2 years. அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், நான் யாருக்கு அமிச்சேன், என்ன வகையான தபால் அப்படின்றது எல்லாம் இருக்கணும். சப்போஸ் வந்து ஒரு ஐபிஓ போஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கவுண்டர் ஃபைல், சீரியல் நம்பர்லாம் இருக்கணும். ஒரு பதிவு செய்யப்பட்ட தபால், அந்த பதிவு தபால் பத்தின கம்ப்ளைண்டாக இருக்கிற பட்சத்துல அதற்கு வந்து அந்த பதிவு பண்ணதுக்கான ரசீது போஸ்ட் ஆஃபீஸ்ல இஷ்யூ பண்றாங்க இல்லையா, அந்த ரெசிப்டை நம்ம கட்டணும். நெக்ஸ்ட் பொதுவா வந்து போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மால் காயின்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னா, இல்ல பண்ண முடியாது அப்படின்னு கவுண்டர்ல நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது போஸ்ட், நாம கஸ்டமர் வந்து எனக்கு சில்லறை கொடுங்க நம்ம சொல்ல பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் அட்ரஸ் டு ஏ டிசீஸ்டு பர்சன் 89. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல முறை கேள்வி கேட்கப்பட்ட பகுதி. பொதுவா ஒரு ஆர்டிக்கல்ல நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 3 கண்டிஷன் மட்டும் திருப்பி அனுப்பிச்சிடும். ரெஃப்யூஸ்டு, லெஃப்ட் இந்தியா, டிசீஸ்டு. சரி, இதை டெலிவரி பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லையானா ஒரு வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் மாஸ்டர்ஸுக்கு மட்டும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. they are authorized to exercise their discretion in delivering the articles. யாருக்கு அப்படின்னா ஒரு அந்த லீகல் ஹேர்ஸ் ஆர் எனி நியர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட் லீகல் ஹேர்ஸ்க்கும் கொடுக்கலாம். அவர்களுடைய உண்மையான வாரிசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, போஸ்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சா he can deliver. அது கூட அன்இன்சூர்டு ஆர்டிகல் மட்டும்தான். சரியா? அப்போ இன்சூர்டு வீட்டையும் கொடுக்கலாமான்னா கொடுக்க முடியாது. கொஸ்டின் இப்படி கேட்கலாம். They can give insured article, they can give uninsured article, insured and VP, uninsured article. அந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து பொடி போட்டு கேட்கலாம். கண்டென்ட் வந்து இவ்வளவுதான். நீங்க டிசீஸ்டு பர்சனோட ஆர்டிக்கலை கொடுக்கலாம், நியர் ரிலேட்டிவ்ஸ் அல்லது லீகல் ஹேர்ஸ்க்கும் கொடுக்கலாம். போஸ்ட் மாஸ்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும், போஸ்ட் மேன்
பொதுவா வந்து வில்லேஜ் போஸ்ட்மேன் அந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் அந்த 90லாம் ஒன்றும் இல்லை, லயபிலிட்டி டு டிடென்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை. 91 பாத்தீங்கன்னா போஸ்ட்மேனுடைய இது வந்து வால்யூம் 5லயும் இருக்கு. போஸ்ட்மேன் எக்ஸாம்ல ஸ்பெசிபிக்கா சிலபஸ் இது. வில்லேஜ் போஸ்ட்மேனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து கட்டாயம் சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் பண்ணணும், ரெஜிஸ்டர்ட் ஸ்பீட் போஸ்ட் கொடுத்தா புக் பண்ணிட்டு வரணும். சரியா? இது ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஃபார்ம்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ அவர் வந்து ஒரு பெயின் ஸ்லிப்போ வித்ராயல் ஃபார்மோ அந்த மாதிரி ஒரு காமன் மணி ஆர்டர் ஃபார்மோ அந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மோ அந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்குற ஃபார்ம்ஸ், அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஃபார்ம்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கணும். ரைட். பொதுவா வந்து எப்படி சொல்றதுன்னா, போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் செக் வந்து அக்செப்ட் பண்ணலாமான்னா அக்செப்ட் பண்ணலாம். ஆனா அதனுடைய எந்த டிரான்சாக்ஷனுக்கும் அக்செப்ட் பண்ணலாம். அது நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க. ஆனா வந்து வேல்யூ ஆஃப் தி செக் வந்து 20 ரூபாய்க்கு வந்து கீழே வரக்கூடாது. அப்புறம் வந்து இந்த வில்லேஜ் போஸ்ட்மேன் போய் ஆர்எல்ஓ ஸ்பீடோ புக் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து செக் எல்லாம் வாங்கிடக்கூடாது. அவர் கேஷா தான் வாங்கி அதற்கு ஸ்டாம்ப் கொடுத்து அந்த ஸ்டாம்பை ஒட்டி தான் அவரு ரெசிப்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் செக்கோ அல்லது பே ஆர்டரோ வாங்கலாமா சார்? கஸ்டம்ஸ் டியூட்டி ஆர்டிகிளுக்கு வாங்கினீங்கன்னா, சப்போஸ் வாங்கிட்டீங்கன்னா அது கிளியரா வர வரைக்கும் ஆர்டிகல் டெலிவரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பகுதிகள்லாம் நம்ம இன்டெப்த் பார்த்துட்டோம். உங்களுக்கு எதையும் சொல்லி தரலன்னு இருக்க கூடாதுன்றதுனால தான் எல்லாத்தையும் ஒரு ஓவர்லுக் பண்றோம். பட் இதற்கு பிறகு பார்க்க போகின்ற பகுதி எல்லாமே வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரும்பாலும் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல நமக்கு கொஸ்டின் வந்து வந்திருக்கிறதே இதுல இருந்துதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம பார்த்த இந்த 95ல இருந்து எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவல் வெயிட்டேஜ் இந்த 10-15 கிளாஸ்லயே கொடுத்துருவாங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருத்து ஊனி படிக்கணும். நீங்க தமிழ்ல வந்து கூடிய மட்டும் சைட்ல கூட எழுதிட்டே வரணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து செக்ஷன் 2 லெட்டர் அண்ட் பார்சல் போஸ்ட். சரிங்களா? இப்போ வந்து தூக்கத்துல தட்டி கேட்டு எழுப்பினா கூட நம்ம இதை சொல்லி ஆகணும். மொத்தம் எத்தனை வகையான ஆர்டிகல்ஸ் இருக்கு? 10 வகையான ஆர்டிகல். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் என்ன? லெட்டர், லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல்னா என்ன? அது ஆட்டோமேட்டிக் ஏர் லிஃப்டட். பொதுவாகவே வந்து நீங்க ஒரு சாதாரண கார்டு எடுத்து லெட்டர் பாக்ஸ்ல போட்டா கூட அது அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு பை ஏர் தான் போகும். எவ்வளவு தூரம் ஏர்ல போக முடியுமோ அவ்வளவு தூரம் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் வந்து ஏர் கன்வேயன்ஸ் கொடுத்துருவாங்க. செகண்ட் கிளாஸ் ஆர்டிகளுக்கு ஏர் கன்வேயன்ஸ் தரமாட்டாங்க. அது சர்ஃபேஸ் மெயில தான் போகும். ப்ரொவைடட். ஆனால் ஒரு கூடுதலாக என்னன்னா ஏர் சர்சார்ஜ் பே பண்ணா உங்களுக்கு வந்து ஏர் லிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஈவன் தோ இட் இஸ் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல். அப்போ ஏன் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் போட்டு ஃபர்ஸ்ட்ல ஏர் மெயில் பண்றோம் அப்படின்னா, ஏர் சர்சார்ஜ் பே பண்ணோம்னா போஸ்டேஜ் குறைச்சிக்கிறதுக்காக நான் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகலா போட்டுறேன். செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் போடுவதற்கு இன்னென்ன வகைகள் தான், இந்த கண்டிஷன் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷனுக்குள் அடங்காத செகண்ட் கிளாஸ் ஆர்டிகலாக மட்டுமே போஸ்ட் பண்ணோம். ஆனா எனக்கு அது ஏர்ல தான் போயாகணுன்ற கண்டிஷன்னா தென் வி கேன் பே ஏர் சர்சார்ஜ். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகளுக்கும் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் மொத்தம் எத்தனை இருக்கு? 7. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் 3. நீங்க செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் படிக்கிறீங்களோ படிக்கலையோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல் லெட்டர், லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு. லெட்டர் கார்டு மீன்ஸ் இன்லேண்ட் லெட்டர் கார்டு. அப்ப இந்த லெட்டர், லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு தவிர மீதி என்ன விதமான வார்த்தைகள் இருந்தாலும் பேர் இருந்தாலும் அது எல்லாமே செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல் தான். இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. இப்போ ஒவ்வொரு ஆர்டிகிளை படிக்கும் போதும் நம்ம ஒரு டேபிள் மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஆர்டிகிளுடைய மேக்சிமம் வெயிட் என்ன, டைமென்ஷன் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
மேக்சிமம் வெயிட் என்ன, டைமென்ஷன் என்னன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில கேள்விகள்ல டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பொதுவா 14x9 போஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, பல தடவை கேட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தினோட பின்னாடி பக்கம் கொடுத்துருக்க வேற மாநிலங்களுடைய கேள்வித்தாள் எடுத்து பாருங்க, எவ்வளவு டஃபா கேட்டிருக்காங்க. அதனாலதான் பேஜ் நம்பர் 64ல நம்ம டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதுல வந்து இந்த 64ல ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுல வந்து அந்த டேபிள்ல டாபிக்ல பாத்தீங்கன்னா ஈச் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். அது வந்து மேல விட்டுட்டு இருக்கு, பிரீச் ஆஃப் கண்டிஷன், BREACH, பிரீச், அது ஃபுல்லா அடிச்சிட்டாங்க, பிரீச் ஆஃப் கண்டிஷன். சரியா? அதை ஒண்ணு மாத்திக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றுத்த பத்தி படிக்கும் போதும் நீங்க வந்து அது அந்த டேபிள மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணி ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சார்? எதற்கு? இப்போ லெட்டர்னு எடுத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 2 kgs. நான் இப்போ முதலே சொல்லிட்டேன், நான் வேகமா சொல்றணும் மெதுவா சொல்லணும், எப்படி சொன்னாலும் நீங்க புத்தகத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஒண்ணு மனப்பாடம் தான். இப்ப நாம வந்து ப்ராபபிலி வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் டெஸ்ட் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த டெஸ்ட்லாம் வரும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். நாங்க வந்து ஆப்ஷன் எல்லாம் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா டேஷ்னு கொடுத்தாலும் நீங்க எழுதுற அளவுக்கு தயாரா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வெயிட் 2 kgs. டாரிஃப் போஸ்டேஜ் கால்குலேஷன்ல 20 grams அல்லது பார்ட் தேராஃப்னா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்த ஒவ்வொரு 20 மடங்குகள்னு அர்த்தம். 20 கிராம் பகுதிகளாக பிரிக்கணும். 100 கிராம் இருக்குன்னா அதுல எத்தனை 20 கிராம் இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு பார்ட்டா பிரிக்கணும். அந்த ஒரு பார்ட்டுக்கு 5 ரூபாய் போஸ்டேஜ். இப்போ 5 × 5 25 ரூபாய் 100 கிராம் தபாலுக்கு. ஸோ ஃபார் 20 grams ஆர் பார்ட் தேராஃப் 5 rupees. ரைட். எவ்வளவு சைஸ்ன்னு வரும்போது தேர் ஆர் 2 size. நீங்க கைட் 2ல கூட பார்த்துருப்பீங்க. ரோல் ஃபார்ம், லெட்டர், அதர் தென் ரோல் ஃபார்ம். இப்ப வந்து ரோல் ஃபார்ம் அப்படின்னா என்ன? பேர்லயே இருக்கு, ரோல் ஃபார்ம்னா உருளை வடிவம். அதர் தென் ரோல் ஃபார்ம்ன்றது உருளை வடிவம் அல்லாத ஒரு 2 பரிமாணமோ அல்லது 3 பரிமாணமோ, சதுரம் செவ்வகமோ, கனசதுரம் கனசெவ்வகம், எப்படி இருந்தாலும் சரி, எந்த டைமென்ஷனா இருந்தாலும் எப்படி பார்க்கணும் அதற்கு அப்படின்றது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஃபார்ம்னு வரும்போது 2 கண்டிஷன் இருக்கு. இப்ப டயாமீட்டர் வந்து சிங்கிளா வந்து குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும்? டயாமீட்டர்னா குறுக்கு விட்டம். இது வந்து அது வந்து மினிமம் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் எல்லாம் டேபிள்ல இருக்கு. சரியா? கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும். இதுல வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அப்புறம் லென்த் பிளஸ் ட்வைஸ் த டயாமீட்டர். டயாமீட்டரை 2ஆல பெருக்கி அதை நீளத்தோட அந்த ஆர்டிகளோட நீளத்தோட கூட்டிக்கணும். இதற்கு எவ்வளவு? 17 × 100. இத மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் படிக்கணும். இது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நான் வந்து நீங்க டைமென்ஷனை நீங்க நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட், அன்பெய்டு ஆர்டிகல்னா என்ன சார்? அன்பெய்டு ஆர்டிகல், இன்சஃபிஷியன்ட் பெய்டு ஆர்டிகல்னா நமக்கு வந்து டபுள் த போஸ்டேஜ், சிலதுக்கு வந்து சிங்கிளும் வரும். வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ லெட்டரை பொறுத்த வரைக்கும் டபுள் த டெஃபிஷியன்சி வாங்கணும். அன்பெய்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் டு மினிமம் ஆஃப் 1 rupee. அதை நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. சப்ஜெக்ட் டு மினிமம் ஆஃப் 1 rupee கட்டாயம் வாங்கணும். நெக்ஸ்ட், இந்த சினிமாட்டோகிராஃப், பிலிமு, பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்லாம் போன கிளாஸ் பார்த்துட்டோம். ஆர்டிகல்ஸ் என்க்ளோஸ்ட் இன் டிரான்ஸ்பரண்ட் என்வலப்ஸ் போன கிளாஸ் பார்த்துட்டோம். ஓப்பன் என்வலப்ஸ் போன கிளாஸ் பார்த்துட்டோம். லெட்டர் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎல்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் 5 grams. வெரி 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளவு ரூபாய்? 2 ரூபாய் 50 பைசா. பிரைவேட்லி மேனுஃபேக்சரா இருந்தாலும் அதே தான். லெட்டர் கார்டை பொறுத்த வரைக்கும் ரோல் ஃபார்ம், அதர் தென் ரோல் ஃபார்ம் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. ஆனா ஃபோல்டட், அன்ஃபோல்டட், மடக்கப்பட்ட நிலையிலையும் விரிக்கப்பட்ட நிலையிலையும், இது எல்லாம் அப்படியே புத்தகத்துல கொடுத்துருக்கோம். கட்டாயம் மனப்பாடம் பண்றீங்க. ஃபிளாப்புக்கு கூட சைஸ் டைமென்ஷன்ஸ் இருக்கு, பார்த்துதான் ஆகணும். பரீட்சை எழுத போறோம், வேற வழி இல்லை. நெக்ஸ்ட், லெட்டர் கார்டை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதற்குள்ள அந்த ஐஎல்சிக்குள்ள எந்த விதமான என்க்ளோஷர்ஸையும் நீங்க வைக்கக்கூடாது. என்க்ளோஷர்ஸ்னா என்ன அர்த்தம்? உள்ள ஒரு ரூபாய் வச்சு அனுப்புறதோ, மந்திரிச்ச தாயத்தை வச்சு அனுப்புறதோ, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்சஃபிஷியன்ட்லி ப்ரீபெய்டு, டபுள் த ரேட்டு தான் நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட், சப்போஸ்
பொதுவா வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன் என்ன அர்த்தம்? நாம சொல்ற கண்டிஷனை அவங்க மீறக்கூடாது. கண்டிஷன்ன்றது என்னென்ன கண்டிஷன்னா, வெயிட் 5 கிராம் மிகக்கூடாது, பேப்பர் 70 GSM அது குவாலிட்டியில தான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவர் 70 GSM பண்ணல, வெயிட் 5 கிராமோட கூடி போகுது. ஆனா டைமென்ஷன் எல்லாம் பக்காவா இருக்கு. சொன்ன டைமென்ஷனும் 1 இன்ச்சு மிகாமல் பண்ணிருக்காரு. கரெக்டா அப்சல்யூட்டா பண்ணிருக்காரு. ஆனா வெயிட் 6 கிராம் இருக்குன்னா அப்போ இட் வில் பி ட்ரீட்டட் as breach ஆஃப் கண்டிஷன். இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும் பொழுது அதை வந்து என்ன பண்ணணும்னா லெட்டராக கருத வேண்டும். இட் வில் பி ட்ரீட்டட் as லெட்டர் அண்ட் டபுள் த டெஃபிஷியன்சி இஸ் சார்ஜ். இதெல்லாம் அடுத்தது போஸ்ட் கார்டு. சார் போஸ்ட் கார்டுனா என்ன? நம்ம போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போஸ்ட் கார்டுக்கு வந்து வெயிட்லாம் கிடையாது. போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன் 14x9 மனப்பாடமா சொல்லணும்னு சொல்லிட்டேன். இதுல வந்து ஒரு பிரைவேட் போஸ்ட் கார்டு கூட இருக்கு. அதாவது வந்து பிரைவேட் போஸ்ட் கார்டு இன் த சென்ஸ் எனக்கு நான் வந்து போஸ்ட் கார்டு சைஸு போஸ்ட் கார்டோட டைமென்ஷன்ல நான் வந்து லெட்டரை போஸ்ட் கார்டை பிரிண்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டேரிஃப் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். சிங்கிள் போஸ்ட் கார்டா இருந்தா 50 பைசா, ரிப்ளை அந்த ₹1, பிரிண்டட் போஸ்ட் கார்டுக்கு ₹6, மேக்டூத் போஸ்ட் கார்டுக்கு 25 நயா பைசா, காம்படிஷன் போஸ்ட் கார்டு ₹10. ஸோ போஸ்ட் கார்டுக்கு டிஃபரெண்ட் டாரிஃப் இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அதுல அட்டாச் பண்ணக்கூடாதுங்க. பொதுவா போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அட்டாச் பண்ணக்கூடாது. ஆனா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்னன்றத சொல்றேன். இப்ப வந்து ரிப்ளை அப்படின்னா பொதுவா ரிப்ளை போஸ்ட் கார்டுல சென்டர்ஸ் ஆஃப் ரிப்ளை ஆஃப் அப்படின்னு 2 பகுதி இருக்கும். அதாவது ஒரு இடத்துல டெலிவரி ஆகி அவர் போஸ்ட் பண்றாரு இல்லையா, அது. சப்போஸ் ரிப்ளை போஸ்ட் கார்டு இல்லை அப்படின்னா வேற ஒரு கார்டை வாங்கி விலாசம் எழுதிட்டது போக இன்னொரு கார்டு எம்டியா இருக்கும் இல்லையா, அது தலை மேல சூப்பர்ஸ்கிரைப் பண்ணணும். ரிப்ளை கார்டு அப்படின்னு எழுதி அனுப்பிச்சா போறோம். ரைட். இதுல வந்து அந்த வர வேண்டிய யார் அனுப்புறாரோ அவருக்கே தான் திருப்பி வரும் ரிப்ளை கார்டு. ஸோ அவருடைய விலாசத்தை அவரே எழுதி கூட அனுப்பிச்சிடலாம். ரைட். போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், பிரைவேட் போஸ்ட் கார்டும் பண்ணலாம். பொதுவா பாத்தீங்கன்னா ஆல் ரிப்ளை போஸ்ட் கார்ட்ஸ் ஆஃப் பிரைவேட் மஸ்ட் டிஸ்பிளே த போஸ்ட் கார்டு. இப்போ பிரைவேட்டா பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட் கார்டு அப்படின்ற வார்த்தையை கம்பல்சரி பிரிண்ட் பண்ணிடணும். போஸ்ட் கார்டு அப்படின்றத சூப்பர்ஸ்கிரைப் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கணும் அதுல. ரைட். அதே மாதிரி ரிப்ளை அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் வாட் எவர் இஸ் பிரிண்டட் ஆன் த அட்ரஸ் சைடு ஆஃப் த இன்லேண்ட் போஸ்ட் கார்டு. அட்ரஸ் சைட்ல என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணிருக்காங்க, டூன் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, மேல வந்து சில ஸ்லோகன்ஸ் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனா அந்த அட்ரஸ் சைட்ல டூன் போட்டு 3 கோடு போட்டிருக்கோம், அதை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. கம்யூனிகேஷனை அந்த அட்ரஸ் சைடு கொண்டு போய் எழுதக்கூடாது. சரிங்களா? கம்யூனிகேஷன் அது வந்து அட்ரஸ் சைட்ல போய் ஓவர்லேப்லாம் பண்ணி எழுதக்கூடாது. நோ கம்யூனிகேஷன் ஷுட் நாட் பி ரிட்டன் ஆன் தி அட்ரஸ் சைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன் வரும்பொழுது இப்போ போஸ்ட் கார்டு வந்து டபுள் தி டெஃபிஷியன்சிக்கு தான் டாக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப ரிப்ளை போஸ்ட் கார்டாக இருந்த பட்சத்தில் இப்ப ரிப்ளை போஸ்ட் கார்டு போஸ்ட் பண்றாரு ஒருத்தர், 25 பைசா தான் வந்து ரிப்ளை கார்டுல மேல ஒட்டிருக்காரு. எவ்வளவு ஓட்டணும்? ₹1 ஓட்டணும். நாம எப்படி பண்ணணும்னா அந்த ஒரிஜினல் ஆஃப் டூ அட்ரஸ் எழுதி ஒட்டிருக்காரு இல்லையா, போஸ்ட் பண்ண ஆஃபுக்கு எவ்வளவு ரூபாய் வந்து டாக்ஸ் பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். ரிப்ளை ஸ்டாம்ப் கம்மியா இருக்குன்னு இப்பயே போஸ்ட் ஏன் வாங்கின பிறகு அவர் ரிப்ளை கார்டை யூஸ் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். இதுதான் 2வது பாயிண்ட சொல்றேன். பொதுவா வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் வரும்போது இட் வில் பி ட்ரீட்டட் as லெட்டர் டபுள் த டெஃபிஷியன்சி. கட்டாயம் இட் வில் பி ட்ரீட்டட் as லெட்டர் சிங்கிள் டெஃபிஷியன்சி. போஸ்ட் கார்டு மட்டும் ஒரு சாதாரணமான மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற கண்டிஷன் இருக்கிறதுனால
பொதுவா ஏழை மக்கள் தான், பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கவங்க தான், வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு அரசாங்கம் தவறா நினைச்சுக்கிட்டு அவர்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இஸ் சார்ஜ், அதாவது சிங்கிள் டெஃபிஷியன்சி. நீங்க உங்க புக்ல பேஜ் நம்பர் 64ல பிரீச் ஆஃப் கண்டிஷன்ல டிஃபரன்ஸ் இஸ் சார்ஜ்னு இருக்கு. அந்த இடத்துல நிறைய கேப் கொடுத்துருக்கோம். சிங்கிள் டெஃபிஷியன்சின்னு எழுதி வச்சுங்க. இப்ப ஞாபகம் இருக்கும், நாளைக்கு படிக்கும்போது மறந்துடும். அதுக்காக தான் சொல்றேன். நெக்ஸ்ட், பொதுவா வந்து போஸ்ட் கார்டில் எதையும் அட்டாச் பண்ணக்கூடாது. ஆனா சில ஒரு தின் டிராயிங்ஸு, என்கிரேவிங்ஸு, அட்ரஸ் சைடுடைய இருக்கிற அட்ரஸை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டலாம். லைக்வைஸ் சென்டர் அட்ரஸும் ஒட்டலாம். ஆனா அந்த ஒட்டுவதால் அந்த போஸ்ட் கார்டுடைய திக்னஸ் ரொம்ப பெரிய அளவுல மாற்றம் நிகழக்கூடாது. ஒட்டினா கட்டாயம் மாற்றம் நிகழும். அதற்காக அது ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் மாற்றம் நிகழக்கூடாது. இவ்வளவு கண்டிஷனை வச்சு பண்ணலாம். அப்புறம் வந்து சின்ன போட்டோஸ் ஏதாவது இருந்தா ஒட்டலாம். டிராயிங் நீங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல வரைஞ்சி ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாம்ப் ஓட்டலாம். இப்போ 50 பைசாவுக்கு பதில் 20 பைசா அரை பைசான ஒரு கார்டை ஒருத்தர் யூஸ் பண்றதுனா இந்த 30 பைசாக்கு ஸ்டாம்ப் ஓட்டலாம். வேற எதுவும் அட்டாச் பண்ணக்கூடாது. இதை மட்டும் தான் இப்ப நான் சொல்ற இந்த டேர்ம்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட், ரிப்ளை போஸ்ட் கார்டுக்கு பதில் ரிப்ளை கார்டு இல்லாத பட்சத்தில் நான் என்ன சொன்னேன், ஒரு சாதாரண போஸ்ட் கார்டை வாங்கி பின் பண்ணி அனுப்பலாம். அப்படி பண்ணும் பொழுது அதுவும் அட்டாச் பண்ணலாம். ஸோ நத்திங் இஸ் attached, nothing may be attached to the postcard except the following items. நான் சொன்னதெல்லாம் சரியா? புக்ல இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கேன், அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், ரெக்கார்டட் டெலிவரிலாம் கிடையாது. அப்புறம் குயிக் மெயில் சர்வீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ QMS அப்படின்னா என்ன எக்ஸ்பான்ஷன், குயிக் மெயில் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னா விரைவா போக வேண்டிய தபால இந்த போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் குயிக் மெயில் சர்வீசஸ். பின்கோடு கட்டாயம் இருக்கணும் குயிக் மெயில் சர்வீசஸ் ஆர்டிகல். ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ் நாங்க வச்சிருப்போம் அந்த காலத்துல, QMS ஆர்டிகல்ஸ் 1 அதுல எழுதியிருப்பாங்க. பிசினஸ் ரிப்ளை சர்வீஸ், பிசினஸ் ரிப்ளை சர்வீஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பிசினஸ் ரிப்ளை சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. ஒரு கஸ்டமர் அவருக்கு வந்து அவருடைய ஒரு பெரிய, இப்போ ரீடர்ஸ் டைஜஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ரீடர்ஸ் டைஜஸ்ட் வந்து அவர்களுடைய சந்தாதாரர்களுக்கு ஒரு லெட்டர் புக்ல வந்து 10வது மாசம் 11வது மாசம் இஷ்யூ வரும்போது சந்தாதாரர்களுக்கு எல்லாம் வந்து என் நம்ம சந்தாவை புதுப்பிச்சுக்கோங்க, அதற்கு நீங்க வந்து இந்த ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஒரு கவர்ல வச்சிருப்பாங்க. அந்த கவர் எடுத்து இந்த ஃபார்மை டிக் அடிச்சு எனக்கு போஸ்ட் பண்ணா போறோம், நான் உங்களுடைய சந்தாவை புதுப்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்தாவை புதுப்பிப்பதற்காக எவ்விதமான அந்த கவரை எனக்கு திரும்ப நீங்க அனுப்புறீங்க இல்லையா, நீங்க எனக்கு சந்தாவை புதுப்பிக்கிற ஒரு ஃபேவர் பண்ணதுனால நான் உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்றேன். கம்பெனி என்ன பண்ணுது, எந்த ஸ்டாம்பும் ஒட்டாம நீங்க வந்து தபாலை இந்தியாவுக்குள்ள போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ it can be posted without any postage stamp if posted in India அப்படின்றது அந்த வாசகம் வந்து ஸ்டாம்ப் வந்து எங்க ஓட்டணும், நம்ம ரைட் ஹேண்ட் டாப் கார்னர் 3.5 சென்டிமீட்டர் கீழே ஓட்டணும். அந்த இடத்துல விலாசத்துக்கு கவரினுடைய விலாசத்துல ரைட் ஹேண்ட் டாப் கார்னர் 3.5 சென்டிமீட்டர்ஸ் மேல இருந்து கீழே கேப் விட்டு ஓட்டணும். அந்த இடத்துல இந்த வாசகத்தை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, போஸ்டேஜ் ஃப்ரீ இஃப் போஸ்டட் இன் இந்தியா அப்படின்னு. இப்போ இதர பிசினஸ் ரிப்ளை சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டேட்டா இருக்கு. 1000 ஆர்டிகல், 1000 சந்தாதாரர் இருக்காங்கன்னா அப்போ 1000 கவர் அவர் அனுப்புறாரு. 1000 கவரும் திரும்பி வரணுன்ற அவசியம் இல்லை. சந்தாவை புதுப்பிக்காம பல பேர் விட்டுடலாம். ஸோ செட்டரிட்டி இல்லை, 1000 திரும்பி வரும். ஆனா அவரா வந்து சார் எனக்கு வந்து 1000 ஆர்டிகல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 1000 ஆர்டிகளும் திரும்பி வருமா வராதான்னு தெரியாது, ஆனாலும் நான் 1000க்குரிய பணம் கட்டிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா எவ்வளவு ரூபாய், அதுக்குள்ள என்ன கண்டென்ட் வைக்க போறாங்க, ஒரே ஒரு பேப்பரை ஃபில்அப் பண்ணி அனுப்புறாங்க, அதுக்கு 5 ரூபாய் தான் போஸ்டேஜ். ஸோ 5 ரூபாய். எந்த விதமான ரிப்ளை சர்வீஸா இருந்தாலும் சர்வீஸ் சார்ஜ் 1 ரூபாய் அண்டர்லைன் பண்ணீங்க, ஆக்சுவல் போஸ்டேஜ் பிளஸ் 1 ரூபி சர்வீஸ் சார்ஜ் தான். ரிப்ளைல வந்து ஸ்பீட் போஸ்ட் இருக்கான்னா இருக்கு, ரிப்ளைல ஸ்பீட் போஸ்ட் சர்வீஸ் கூட இருக்கு. உங்களுக்கு நீங்களாம் எத்தனை பேர் புதுசு பழசு எனக்கு தெரியல. நோக்கியா வந்து ஒரு 10-15 இயர்ஸ் பேக் வந்து நோக்கியா மொபைல் போனுடைய பேட்டரி ஒரு சீரீஸ் பழுதடைஞ்சப்போ நம்ம வந்து ரிப்ளை ஸ்பீட் போஸ்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணோம்.
அவங்க வந்து எந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஒன்னாலும் கொடுத்தா நம்ம வந்து அந்த பேட்டரியை புக் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அனுப்பணும். அங்க வந்து டெலிவரி பாயிண்ட்ல மும்பைல வந்து ஒவ்வொரு ஆர்டிகிளுக்கும் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு வந்து அப்போ ஒன் இண்டியா ஒன் ரேட் வந்து 25 rupees, 25 + 1 rupee சர்வீஸ் சார்ஜ் அந்த கம்பெனி நமக்கு பே பண்ணிடும். இந்த மாதிரி எந்த விதமான டைப் ஆஃப் ஆர்டிகல் போஸ்ட் ரிப்ளை போஸ்ட் கார்டா இருந்ததுன்னா ₹6 + ₹1. ஏன்னா பிரிண்டட் போஸ்ட் கார்டுக்கு ₹6, சர்வீஸ் சார்ஜ் ₹1. So 6 + 1 7. If it is a cover envelope not weighing more than 20 grams, 20 கிராம் மிகாமல் இருந்திருந்தால் அதற்கு வந்து ₹5 + ₹1. ஸோ டோட்டலி ₹6. எதுவாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சர்வீஸ் சார்ஜ் ₹1. இந்த முறையில வந்து அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். அதற்கு வந்து நமக்கு வந்து அட்வான்ஸா வந்து அவர் பணம் கட்டிடுவார். எனக்கு வந்து அட்வான்ஸா பணம் கட்டிடுறேன், எனக்கு வந்துட்டே இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், டெலிவரி பாயிண்ட்ல அவருக்கு ரீடர்ஸ் டைஜஸ்ட் மும்பைன்னு வச்சுக்கோ, நவி மும்பைல என்ன பண்ணுவாங்க, அந்த போஸ்ட் ஆபீஸ்ல அவர் கட்டின அட்வான்ஸ் மேல எழுதிட்டு அப்படியே கீழே டெய்லி ஒரு 20 ஆர்டிகல் வருதா, இன்னைக்கு 20 × 6 ₹120 கழிச்சிடுவாங்க. நாளைக்கு 100 ஆர்டிகல் வருதா, ₹600 கழிச்சிடுவாங்க. இப்படியே டெய்லி போட்டு வருவாங்க. எப்போ பேலன்ஸ் போறதோ அவரை கூப்பிட்டு ரீகூப் பண்ணுங்கன்னா பண்ணிட போறாரு. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து பிசினஸ் ரிப்ளை சர்வீஸினுடைய ஒரு ஜிஸ்ட். இப்ப இந்த பிசினஸ் ரிப்ளை சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா, அது இட் இஸ் அ ஃபைனான்சியல் இயர் ப்ராடக்ட். இந்த பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப வாங்கினாலும் 31 மார்ச் முடியதான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க வந்து ஃப்ராங்கிங் மெஷின்லாம் வந்து 5 இயர்ஸ்க்கு ₹375. ஆனா எந்த மாசம் வந்து ஜாயின் பண்ணாலும். ஆனா இதுல அப்படிலாம் இல்லை. நீங்க எந்த குவார்ட்டர்ல வரீங்களோ அந்த குவார்ட்டருக்கு, எந்த குவார்ட்டர்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்களோ அந்த குவார்ட்டரை பொறுத்து அந்த கட்டணம் என்பது மாறும். அதாவது ஃபீஸ், இந்த ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். சரியா? இவர் வந்து பணம் கட்டி தான் இந்த பிசினஸ் ரிப்ளை பர்மிட்டே வாங்கணும். பிசினஸ் ரிப்ளை பர்மிட்டை வந்து பொதுவா யார் கொடுப்பாங்கன்னா ஹெட் ஆஃப் த டிவிஷன். அண்டர்லைன் பண்ணீங்க, பர்மிட் ஷுட் பி அப்டைன் ஃப்ரம் தி ஹெட் ஆஃப் த டிவிஷன். இப்ப வந்து அவர் வந்து என்ன வகையா பண்ண போறாரு அப்படின்ற அந்த சாம்பிள்ஸோட வச்சுதான் அவர் நம்ம கிட்ட பர்மிஷனே வாங்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ன்றது என்ன, 1 ஏப்ரல்ல இருந்து 30/6க்குள்ள பண்ணாருன்னா ₹200. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் 200. அதற்கு பிறகு ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு ₹50 குறைஞ்சிடும். ஸோ 200, அடுத்த செகண்ட் குவார்ட்டர்ல 150, தேர்ட் குவார்ட்டர்ல 100, ஃபோர்த் குவார்ட்டர்ல இட் இஸ் ஒன்லி ₹50. ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 இயர் தான். 1 இயருக்கு அப்புறம் ரெனியூவல் தான். சரிங்களா? 1 இயருக்கு அப்புறம் இட்ஸ் ரெனியூவல். ரெனியூவல்லே சேம் பர்மிட் தான். ரெனியூவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ₹200 தான் வாங்கணும். சரிங்களா? ரெனியூவலை பொறுத்த வரைக்கும் ₹200 தான் வாங்கணும். அப்ப வந்து நான் 6 மாசம் தான் இருக்க போறேன், ₹100 கட்டுலாம் சொல்ல முடியாது. இந்த ஃபீ வந்து எந்த மந்த்ல நீங்க என்ரோல் ஆகுறீங்களோ அதை வச்சுதான். அதே மாதிரி எந்த மந்த்ல நீங்க என்ரோல் ஆனாலும் பர்மிட் இஸ் அப்ளிகபிள் அப் டு 31 மார்ச். இப்ப பிசினஸ் ரிப்ளையை பொறுத்த வரைக்கும் ரெனியூவல் ஆஃப் பர்மிட்டுக்கு எந்த கிரேஸ் பீரியட்லாம் கிடையாது. 31/3க்குள்ளாடி பர்மிட்டை வந்து ஹேஸ் டு ரெனியூ. நெக்ஸ்ட் வந்து அந்த அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல டெலிவரியை பண்ணிடுவாங்க. பெனால்டி ஃபார் பிரீச் ஆஃப் கண்டிஷன் நார்மலா வந்து ஒரு அன்பெய்டு லெட்டரோ அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு லெட்டரோ எப்படியோ அப்படிதான். இப்போ வந்து இதுல வந்து ஸ்டாம்பே ஒட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட சாம்பிள் காமிச்சு பர்மிட் வாங்கும்போது ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணும்போது ஒரு டைமென்ஷன் போட்டுட்டாங்கன்னா அப்போ ஒவ்வொன்றுத்தையும் ஒரு அன்பெய்டு ஆர்டிகலாக ட்ரீட் பண்ணி அவர்கிட்ட பணம் வாங்கணும். சரியா? அதுவும் இந்த அட்வான்ஸ்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து இந்த திரும்பி வருவதற்கான தபாலுக்கும் தனியா ஒரு பணம் கட்டணும். சரியா? நெக்ஸ்ட் புக் பேக்கெட். இது செகண்ட் கிளாஸ் ஆர்டிகல். வெரி வெரி இந்த புக் பேக்கெட். ஏன் புக் பேக்கெட் தான் இம்பார்ட்டன்ட்? இந்த புக் பேக்கெட்டை பத்தி A to Z நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து புக் பேக்கெட்டினுடைய A to Z நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா செகண்ட் கிளாஸ் ஆர்டிகிளே கரைச்சி குடிச்சிட்ட மாதிரி. ரைட்? புக் பேக்கெட்டோட சைஸ் என்ன அப்படின்னா இதே மாதிரிதான். ரோல் ஃபார்ம், அதர் தென் ரோல் ஃபார்ம் லெட்டருக்கு எப்படி ஒத்துக்கோ அதே மாதிரி 10 × 80 சென்டிமீட்டர் தான். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஒன்னாவது நல்லா மனப்பாடம் பண்ணி
அப்படின்னா ஒரு லெட்டர்ல ரோல் ஃபார்ம் இருந்தாவும் 10x80 17x100 சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பேக்கெட் ஆல்சோ. வேறஸ் அதர் தன் ரோல் ஃபார்மா இருந்ததுன்னா 10x7. இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். புக் பேக்கெட்டை நீங்க மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். புக் பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள போற கண்டென்ட்டை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் பேசிக் கண்டிஷன். புக் பேக்கெட்டுக்குள்ள என்னென்ன அனுப்பலான்றதை நான் இப்ப சொல்றேன். ஆனா எது அனுப்பினாலும் உள்ள போற புக் பேக்கெட்டுக்குள்ள போற என்க்ளோஷர்ஸ் நம்ம வந்து வெளியில அதனாலதான் என்ன பண்றாங்க, 4 பக்கம் நூலை போட்டு கட்டி மேல புக் பேக்கெட் எழுதி அனுப்புறாங்க. எதுக்கு? அந்த சைடுல பார்த்தோம்னா விண்டோ சைட்ல ஓப்பனா இருக்கும். அப்போ ஓகே இதுதான் போகுது, கல்யாண பத்திரிக்கை தான் உள்ள போகுது, ரைட் ஓகே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புக் பேக்கெட் மே கண்டெயின் நியூஸ் பேப்பர், பப்ளிகேஷன் ஆஃப் கைண்ட்ஸ், பிரிண்டட் பேப்பர் இதெல்லாம் அனுப்பலாம். ஆனா எந்த விதமான பர்சனல் கம்யூனிகேஷனையும் அனுப்ப முடியாது. ஒரு 5 வார்த்தைகள் மட்டும் காம்ப்ளிமெண்டரி, அது கூட வாழ்த்து செய்தியா தான் இருக்கணும். சரியா? அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஸோ தி மேக்சிமம் வேர்ட்ஸ் விச் கேன் பி அலௌட் அஸ் காம்ப்ளிமெண்டரி இஸ் 5. அதுவும் வாழ்த்து செய்தியா தான் இருக்கணும். ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே நீங்க எழுதி அனுப்பலாம். அது 5 வார்த்தையே மிக கூடாது. அப்புறம் பில்லு, இன்வாய்சஸ், ரெசிப்ட்ஸ் இதெல்லாம் அனுப்பலாம். பிரிண்டட் நோட்டீசஸ், பிரிண்டட் சர்க்குலர்ஸ் இதெல்லாம் அனுப்பலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையால் எழுதப்பட்டதை அனுப்பக்கூடாது. பிரிண்டட் நோட்டீசஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் பிரீமியம் பை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அனுப்பலாம். அப்புறம் அவங்க சொல்லியிருக்க சில கண்டிஷன்ஸ் அப்படியே படிங்க. அதெல்லாம் வேற ஒன்றும் அதுல ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டியதுலாம் இல்லை. இந்த பிக்சர்ஸ், பிளான்ஸ், மேப், டிராயிங் இதெல்லாம் பண்ணலாம். வெதர் டன் பை ஹேண்ட் ஆர் எனி மெக்கானிக்கல் ப்ராசஸ், போட்டோகிராஃப்ஸ், என்கிரேவிங்ஸ் நாட் பியரிங் எனி ரைட்டிங், அதுலயும் எக்ஸப்ட் சிக்னேச்சர். அப்புறம் நாட் எக்ஸீடிங் 5 words, அதை அண்டர்லைன் பண்ணி எங்க திரும்பினாலும் புக் பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ 5 வார்த்தைகளே செய்யக்கூடாது. நெக்ஸ்ட், பிஸ்னஸ், கமர்ஷியல், லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஹோல்லி ஆர் பார்ட்லி பை ஹேண்ட் டீட்ஸ், ரைட். இது அதெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து லைசன்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதெல்லாம் ஒன்று. நோட்டீசஸ் இதெல்லாம் பொதுவா கோர்ட்டு சம்மன் நோட்டீசஸ் தான் பார்த்துருப்போம். நம்ம நிறைய புக் பேக்கெட்ல வரும். 4 பக்கம் கட்டிட்டு மேல வந்து பிரவுன் கலர் அட்டை மட்டும் போட்டு அனுப்புவாங்க, ரைட். ரிட்டர்ன் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டர்ன் லெட்டர்ஸ் ஆஃப் ஓல்டு டேட் விச் ஹவ் ப்ரீவியஸ்லி. என்ன அர்த்தம்? பொதுவா நம்ம கையால் எழுதிய விஷயங்களே அனுப்பக்கூடாது புக் பேக்கெட்ல சொல்லிட்டோம். பிரிண்டட் ஃபார்ம்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஆனா கையால் எழுதப்பட்ட அந்த இதற்கு வந்து ஏற்கனவே போஸ்ட் செய்யப்பட்டதா இருந்தா அதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு பாஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு பழைய கடிதங்கள் ஒரு 10 இருக்குது, 20 இருக்குது, அதை மொத்தமா கட்டி புக் பேக்கெட்ல தாராளமா அனுப்பலாம், ரைட். Printed in intimation of typewriting or reproduced from manuscript அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வந்து ஃபுல்லா அல்லது பகுதியாகவோ டைப்ரைட் பண்ணியிருக்கலாம், அல்லது கையை பார்த்து எழுதியிருக்கலாம், அல்லது மெக்கானிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பாலிகிராஃபி சச்சஸ் குரோமோகிராஃபி, மைமோகிராஃபி. அதாவது வந்து ஏதாவது ஒரு மெஷினை யூஸ் பண்ணி ரெப்ளிகா நிறைய வந்து டூப்ளிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல அனுப்பலாம். பியூப்பிள்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாணவர்கள் ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அதை எக்ஸசைஸ் அவர் ரெடி பண்ணி அனுப்புறாரு அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கேன் பி சென்ட். ஹாரோஸ்கோப் அனுப்பலாம். ஹாரோஸ்கோப்னா ஜாதகத்தை அனுப்பலாம். பட் இட் ஷுட் நாட் பேரிங் எனி ரிட்டன் என்டார்ஸ்மெண்ட், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இந்த மேல சொன்ன ரூல் எல்லாம் பிரிண்டிங் அப்படின்னா என்ன, ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது கேட்கலாம். ரைட்டிங் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பெரும்பாலும் கையில எழுதுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அது மட்டும் கிடையாது. ரைட்டிங் என்பது இன்க்ளூட்ஸ் டைப் ரைட்டிங் ஆல்சோ, அல்லது எனி மெக்கானிக்கல் ப்ராசஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆனா அது மோர் தென் 1 காப்பி கொடுக்காது. நம்ம டைப் ரைட்டர்ல கார்பன் வச்சு அடிக்கிறது இல்லை. ஒரு தடவை டைப் ஒரே லெட்டரை டைப் பண்ணி அதை புக் பேக்கெட் அனுப்பா தாராளமா மல்டிபிள் காப்பீஸ் அனுப்பக்கூடாதுன்றது தான் அதனுடைய மீனிங். பிரிண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு
ஒரு மெஷினரியை யூஸ் பண்ணி ஒரே கண்டென்ட்டை ஒன்றுக்கு மேற்பட்ட அளவுல வேகமா பிரிண்ட் பண்ணுது. அதுதான் வந்து பிரிண்டிங். சரிங்களா? இந்த இப்ப நம்ம மேல சொன்னதுல நம்ம பொதுவா புக் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் மட்டும்தான் அலௌடு. ஜிஸ்டா சொல்றேன். ரைட்டிங் அப்படின்றது எங்க அலௌடு அப்படின்னா, இந்த மாதிரி சிங்கிள் ப்ராசஸ்ல பண்ணும்போது ஒரே ஒரு கண்டிஷன்ல அலௌடு. சரியா? டாக்குமெண்ட்ஸ் ஹோல்லி ஆர் பார்ட்லி பிரிண்டட், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுல மட்டும்தான் இந்த டைப் ரைட்டிங் அலௌடு. நெக்ஸ்ட், கிரீட்டிங் கார்ட்ஸ், இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் செகண்ட் கிளாஸ் ஆர்டிகலாக இருந்தாலும் அந்த ஒரு இன்விடேஷனோ கிரீட்டிங் கார்டோ வாழ்த்து சொல்றோம், பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லி தீபாவளிக்கு போய் சேருது, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லி பொங்கலுக்கு போய் சேருதுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருப்பதற்காக ஒரு ஈவந்தோ சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகளுடைய முக்கியத்துவத்தை இந்த இன்விடேஷன் கார்டுக்கும் கிரீட்டிங் கார்டுக்கும் கொடுக்கணும். ப்ரொவைடட், ஆனால் அவையெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், மேல வந்து வாழ்த்துக்கள், வாழ்த்து அட்டை, இன்விடேஷன் அப்படின்றதெல்லாம் மேல மென்ஷன் பண்ணிருக்கணும். ரைட். நெக்ஸ்ட் வந்து ப்ரோஹிபிஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரோஹிபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த விதமான கம்யூனிகேஷனையும் புக் பேக்கெட்டுக்குள்ள அனுப்பக்கூடாது. ஆனா புக் பேக்கெட்டுக்கு மேல 5 வார்த்தைகள் வாழ்த்து செய்தியா அனுப்பலாம்னு முதலே. அதே மாதிரி இன்னொரு இடத்துல 5 வார்த்தைகள் சொல்லியிருக்கோம். எங்க? இந்த பிளான், மேப்ஸ், டிராயிங், கையால் வரையப்பட்ட போட்டோகிராஃப்ஸ், என்கிரேவிங்ஸ் எல்லாம் 5 வார்த்தைகள் எழுதலாம். இந்த 2 இடத்துல மட்டும்தான் அது அலௌடு. நோ கார்ட் ஷால் பி டிரான்ஸ்மிட்டட் ஓபன் அஸ் அ புக் பேக்கெட். அப்படியே வெறுமனே ஒரு இது பண்ணி அனுப்பக்கூடாது. ரேப்பரை கட்டி 4 பக்கம் கட்டி உள்ள நம்ம பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இட் ஷால் நாட் கண்டெய்ன் எனி பேப்பர் மணி. வாட் இஸ் பேப்பர் மணி அப்படின்னா, உள்ள போற பொருளுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். இப்போ வந்து ஒரு யூஸ்டு ஸ்டாம்ப்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா, கரன்சி நோட்டு, பண்டல்ஸ், செக் புக்ஸ் எல்லாம் அனுப்புறாங்கன்னா, பேங்க் செக் நோட்ஸ், போஸ்ட் பில்லு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த இடங்கள்ல அவைகளும் உள்ள போற ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஒரு ஒளிந்திருக்கின்ற ஒரு பண மதிப்பு அதுக்கு இருக்கு. ஸ்டாம்புக்கு ஒரு பண மதிப்பு இருக்கு, தாராளமா இருக்கு. 1000 ரூபாய் ஸ்டாம்ப் உள்ள கவருக்குள்ள வச்சு அனுப்புறீங்க, அந்த கவர் வந்து பிரிச்சா 1000 ரூபாய் ஸ்டாம்ப் இருக்கு, அதனுடைய மதிப்பு வந்து அந்த கவருக்கு 1000 ரூபாய் வந்துடுது. அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள்லாம் அனுப்பவே கூடாது. நெக்ஸ்ட், வெயிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The weight of the book packet should not exceed 5 kilograms. அண்டர்லைன் பண்ணீங்க. புக் பேக்கெட்டோட வெயிட் 5 கிலோ, புக் பேக்கெட்டோட வெயிட் 5 கிலோ, புக் பேக்கெட்டோட வெயிட் 5 கிலோ. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்குது, ஒவ்வொரு வருஷத்துலயும். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. பேக்கிங் எப்படி பண்ணணும் சார், அது நம்ம சொன்ன முதல்லயே பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனை, அதாவது உள்ள போறத நம்மளால செக் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட், பெனால்டி ஃபார் பிரீச் ஆஃப் கண்டிஷன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவா இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல போஸ்ட் கார்டா சிங்கிள் டெஃபிஷியன்சி, அவ்வளவுதான். லெட்டரா டபுள் த டெஃபிஷியன்சி ஃபார் பிரீச் ஆஃப் கண்டிஷன் சொல்லிட்டோம். லெட்டர் அப்படின்னும் போது ஓவர் சைஸ், ஓவர் வெயிட், ரிட்டர்ன் டு சென்டர் ஆர் ஆர்எல்ஓ, மற்ற விஷயங்களை வந்து டபுள் த டெஃபிஷியன்சி இது பண்ணிக்கிறோம். இப்போ ஓவர் சைஸ், ஓவர் வெயிட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் டு சென்டர். சேம் ரூல் இஸ் அப்ளிகபிள் டு புக் பேக்கெட் ஆல்சோ. ஓவர் சைஸ், ஓவர் வெயிட்னா ரிட்டர்ன் டு சென்டர் அல்லது ஆர்எல்ஓக்கு அனுப்பணும். சென்டரோட அட்ரஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா தென் இட் வில் பி ரிட்டர்ன் டு ஆர்எல்ஓ. அதர் வயலேஷன் அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, உள்ள போற கண்டென்ட்டுக்கு நம்ம இவ்வளவு நேரம் மூச்சை பிடிக்க சொல்லிருக்கோம் இல்லையா, இதுல ஏதாவது மாறுபாடுகள் வரும் பட்சத்தில் அவைகளை வந்து அவைகளை எப்படி ட்ரீட் பண்ணோம்னா, லெட்டராகவோ அல்லது பார்சலாகவோ ட்ரீட் பண்ணி, சரிங்களா? லெட்டர் ஆர் பார்சல் whichever is less. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிங்கிள் டெஃபிஷியன்சி, அங்க எங்கேயுமே டபுள் த ரேட் போடல. லெட்டர் ஆர் பார்சல் whichever is less and சார்ஜ். அப்ப நம்ம என்ன பண்ணோம்,
அந்த இடத்துலயும் போஸ்ட் கார்டுக்கு எப்படி எழுதுறீங்களோ அந்த மாதிரி சிங்கிள் அப்படின்னு எழுதி வச்சுக்கங்க. அப்ப 2 விதமா ட்ரீட் பண்ணணும். லெட்டரையும் கண்டுபிடிக்கணும் போஸ்டேஜ், பார்சலையும் போஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இவங்க புக் பேக்கெட்ல எவ்வளவு ஒட்டியிருக்காங்கன்னு பார்க்கணும். 2த்துக்கும் அன்பெய்டு கண்டுபிடிச்சிட்டு எது கம்மியோ அதுவாக ட்ரீட் பண்ணிக்கணும். முதலே டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ 2 விதமா ஒர்க் அவுட் பண்ணணும். லெட்டர், பார்சல் 2தோட போஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதுல எது கம்மியோ அதற்கு கொடுக்க வேண்டும். இது புக் பேக்கெட். புக் பேக்கெட்டு தான் பேசிஸ்ன்னு சொல்லிட்டு மீதியை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தலைவர் ஓகே தலைவர் முடிச்சுக்கிறேன். நன்றி கேசவன். தொடர்ந்து இதோட நீங்களே நடத்திடுவீங்க அடுத்து வரக்கூடிய கிளாஸ் கூட. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வகுப்பை சந்திப்போம். நாளைக்கு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மீண்டும் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.